Hi dear, today நம்ம Who is the Killer எஃப்எஃபோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அது வந்து தேர்ட் பார்ட். ஸோ லாஸ்ட்டில் எப்படி முடிச்சிருப்போம் அப்படின்னா, நீங்கள் 3 பேருமே அப்படியே அந்த இறந்து போன அந்த குழந்தைய அப்படியே தூக்கிட்டு ஒரு மாதிரியாக அழுதுகிட்டே வந்திருந்துருப்பீங்க. ஸோ ஃபைனலாக ஒரு இடத்துல வந்துட்டு பிரேக் ஆன மாதிரி உட்காந்துருப்பீங்க. ஸோ உட்காந்துட்டு ரொம்ப அழ ஆரம்பிச்சிருப்பீங்க. அந்த டைமில் உங்களுக்கு பின்னாடி அதே பாட்டு சத்தம் கேட்டு இருக்கும். ஒரு மாதிரி வியர்டாக, ஒரு மாதிரி கிளம்ஸியாக, கிளம்ஸி இல்லை, ஸோ ஒரு மாதிரி க்ரீப்பியாக, இப்படியோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த இருட்டான காட்டுக்குள்ளே இமேஜின் பண்ணவே ரொம்ப பயமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் உட்காந்துருக்கீங்க. பட் அந்த பாட்டு அப்படி கேட்குது. அது அந்த இருட்டான டைமில் இன்னும் ரொம்ப பயத்தை அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் எல்லோரும் திரும்பி பார்த்துருப்பீங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கப்போ அங்கே எதுவுமே இருந்திருக்காது. பட் சடனாக உங்களுக்கு இன்ஃப்ரண்ட் ஆஃப், அதாவது உங்களுக்கு மறுபடியும் முன்னாடி எப்படின்னா உங்களை வந்துட்டு கொல்ல போகிற அப்படிங்கிற உன்னை விடுவேன் அப்படின்னு நினச்சா அந்த மாதிரி ஏதோ கேட்டிருப்பாங்கள்ல. ஸோ அப்படி தான் கேட்டிருக்கும். ஸோ அது கேட்டு ஒரு மாதிரி 3 பேருக்கும் செம்ம பயம் இருக்கும். அப்படி பயத்தோடு முன்னாடி திரும்பி பார்த்துருப்பீங்க. இதோட அந்த பார்ட் முடிச்சிருப்போம். ஸோ அதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது எஃப்எஃப் இல்லை த்ரில்லராக ஹாரராக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். எவ்ரிடே நைட் at 9 PM நான் வந்துட்டு அப்லோட் பண்ணிவிடுவேன். ஓகேவா? ஸோ இது முடிச்சதுக்கப்புறமா ஒரு ஹாரர் ஸ்டோரி வந்துட்டு போடுறேன். இது வந்துட்டு கொஞ்சம் த்ரில்லர். ஸோ உங்களுக்கு அடுத்து ஹாரர் ஸ்டோரி போடுறேன். ஓகேவா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆர்மி கண்டிப்பாக பாருங்கள். ஸோ ஆர்மி மோஸ்ட்லி லவ் ரொமான்டிக், பட் சம் ஆஃப் த ஆர்மி ஆல்சோ லவ் த்ரில்லர் அண்ட் ஹாரர். ஸோ லைக் மீ. ஓகே, சரிக்குள்ளே போடலாம். ஸோ நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, அந்த இடத்துல யாருமே இல்லை. ஒரு கொஞ்சம் செகண்டாக ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. 3 பேர் மாற்றி மாற்றி பார்த்துக்கிறீங்க. நீங்கள் ஜின்னை பார்க்குறீங்க, ஜிமினை பார்க்குறாரு, ஜிமின் உங்களை பார்க்குறாரு. அப்படி மாற்றி மாற்றி ஆளாளுக்கு பார்த்துக்கிறீங்க. நம்ம கேட்டது நிஜம்தானே, ஆனால் ஏன் இங்கே யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அப்படியே நீங்கள் ஜிமின்கிட்டே கேட்குறீங்க, ஜிமின் இப்போ ஒரு சத்தம் கேட்டுச்சு தானே, இல்லை எனக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்குறீங்க அழுதுட்டே. ஸோ அவரும் வந்துட்டு கேட்டுச்சு ஜின் உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. கேட்டுச்சு அப்படிங்கிறாரு. ஸோ இந்த மாதிரி தான் 3 பேர் மாற்றி மாற்றி கேட்டுருக்கு. அப்படின்னா இங்கே யாரோ இருக்கணும் நம்மளை சுற்றி அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கிறதுக்குள்ளே ஏதோ ஒரு சட்டுன்னு ஒரு மாதிரி காற்று பயங்கர ஃபோர்ஸாக வந்துட்டு இருக்குது. 3 பேர்த்தையும் ஆளுக்கு ஒரு பக்கம் தூக்கி போட்டுருது. அவ்வளோதான், நீங்கள் ஒரு பக்கம் கிடக்குறீங்க. இப்போது அந்த குழந்தை வேறு டெட் பாடியாக உங்கள் கையிலே தான் இருக்கும். அந்த குழந்தைய விடவே இல்லை. இது வரைக்கும் நீங்கள் கட்டி பிடிச்ச மாதிரியே தான் இருக்கீங்க. அப்போது டக்குன்னு உங்கள்கிட்ட வந்துட்டு அந்த ஒரு பர்சன் வரான். ஒரு மாதிரி பிளாக் கலர் ட்ரெஸ்ஸில் தான் வந்திருக்கான். ஃபேஸில் வந்துட்டு ஒரு மாதிரி மாஸ்க்கெல்லாம் போட்டிருக்கான். ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அவன் ஃபேஸே கொஞ்சம் கூட தெரிய மாட்டேங்குது. நானும் பாவன் விடாமல் வரீங்க, இதுக்கு மேலே உங்களை விட்டு வைக்கிறது எனக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் கழுத்தை நரிக்கிறான். ஸோ அந்த நைட் டைமில் ஒரு மரத்தோட சேர்த்து பிடிச்சி உங்களோட கழுத்தை நரிச்சு அப்படி மேலே தூக்குறான். அந்த டைமில் நீங்கள் கையில் வச்சு அந்த குழந்தைய பேலன்ஸ் இல்லாமல் கீழே போட்டுறீங்க. ஸோ அது இறந்து தான் போயிடுச்சு, பட் இருந்தாலும் கீழே போட்டுறீங்க. ஆனாலுமே நீங்கள் அப்படியே அந்த அவன் மேலே அப்படி உங்கள் கழுத்து நடிக்கும் போது கூட நீங்கள் அப்படியே கண்ணை அப்படி கீழே லைட்டாக இது பண்ணி பார்க்குறீங்க. அந்த இறந்து போன குழந்தை ஃபேஸ் அப்படியே பார்க்குறீங்க. உன்னை கண்டிப்பாக உன் அம்மா கிட்ட நான் சேர்த்துருவேன், சேர்க்காம சாக மாட்டேன், வீட்டோட தான் சேர்க்க முடியல, அட்லீஸ்ட் இப்போயாவது நான் அம்மா கிட்ட காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களோட நகம் இருக்குல்ல. ஸோ நகம் வந்துட்டு கொஞ்சம் வளர்த்து வச்சுருப்பீங்க. ஒரு மாதிரி லைட்டாக தான், ரொம்ப நகம் அதிகமாக இருக்காது. ஒரு மாதிரி லேசான நெயில் தான் இருக்கும். ஆனால் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் உங்களோட நெயில்ஸ். ஓகேவா? ஸோ அப்படியே வச்சு உங்களோட நகத்தால் அவனோட கழுத்துக்கிட்ட அப்படியே வந்துட்டு கீறி விட்டுறீங்க. ஒரு மாதிரி பிடிக்கிறீங்க. ஸோ அவனுக்கு செம பெயின் ஆகிடுது. டக்குன்னு உங்களை விட்டுறான். உடனே நீங்கள் அப்படியே உருண்டு விழுந்து என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களால் அவன்கிட்ட போராட முடியல. பட் அந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வந்துட்டு அப்படியே தூக்கிக்கிறீங்க. ஸோ தூக்கிட்டு அங்கே காட்டுக்குள்ளே அப்படியே பூந்து ஓட ஆரம்பிக்கிறீங்க. உங்களுக்கு செம்ம பயமாக இருக்குது. ஜிமின்னு கத்துறீங்க, ஜின்னுன்னு சொல்லி கத்துறீங்க. யாரும் சத்தமே காணோம். உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த காட்டுக்குள்ளே அந்த குழந்தைய தூக்கிட்டு இந்த பக்கம் அந்த சைடு திரும்பி பார்க்குறீங்க. நைட் டைம் வேறு, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இருந்தாலுமே ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு விடாமல் கத்திகிட்டே இருக்கீங்க. 2 பேருமே காணோம். ஸோ இந்த பக்கம் உங்களோட நிலைமை இந்த மாதிரினா, அந்த பக்கம் இப்போது நீங்கள் ஓரளவுக்கு தப்பிச்சு வந்திருப்பீங்க. ஸோ அங்கே வந்து ஜிமின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. பட் இந்த சைடு ஜிமின் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு பக்கம் கிடக்குறாரு. அவருக்கு என்னென்னே தெரியல, ஜஸ்ட் அவர் பாட்டு கிடக்குறாரு. இன்னொரு பக்கம் ஜின் வந்துட்டு அவரும் அந்த மாதிரி தான், அவர் ஒரு பக்கம் கிடக்குறாரு. எங்கே இருக்காங்கங்கிறது யாருக்கும் எதுவுமே தெரியல. ஸோ 2 பேரும் அப்படியே எழுந்திரிச்சு தேடுறாங்க. ஒவ்வொருத்தரும் தான் மாற்றி மாற்றி தேடிக்கிறீங்க. அப்படி தேடிட்டு இருக்கிறப்போ திரும்ப உங்களுக்கு வந்துட்டு யாரோ உங்களை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. அதாவது அந்த ஷேடோ தெரியுது. மறுபடியும் திரும்பி பார்த்தா தூரத்தில் அவன் தான் அப்படியே நிற்கிறான். ஆனால் அவன் வேறு பக்கம் பார்த்த மாதிரி நின்றுட்டுருக்கான். ஸோ உங்களை கவனிக்கலை. என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அங்கேருந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு முதல்ல நம்ம போயிட்டு போலீஸுக்கு விட்டுட்டு வரணும். கண்டிப்பாக
அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த குழந்தைய தூக்கிட்டு பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடுறீங்க. இறந்து போன குழந்தை தான், பட் உங்களுக்கு விட்டுட்டு போக மனசே இல்லை. அப்படியே அந்த குழந்தைய கட்டி பிடிச்ச மாதிரி தூக்கிட்டு அழுதுட்டு பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டு இருக்கீங்க. அது வேற வலிக்கு வலிக்கு விழுது. ஸோ ஒன்றும் பண்ண முடியல. ஸோ நீங்கள் அங்கே பக்கத்தில் அந்த கொடியெல்லாம் இருக்கும்ல, ஸோ செடி கொடி அந்த மாதிரி கொடியெல்லாம் கொஞ்சம் உருவி என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் சேர்த்து கட்டிக்கிறீங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டைட்டாக க்ரிப்பாக இது பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அந்த குழந்தைய உங்களோட முதுகுக்கு பின்னாடி வச்சு ஒரு மாதிரி கட்டிக்கிறீங்க. ஸோ அவளோட கையும் உங்களோட கழுத்துக்கிட்ட வச்சு கையும் கட்டிக்கிறீங்க. ஸோ ஹிப்போட சேர்த்து கட்டி அவளோட காலை இழுத்து கட்டிக்கிறீங்க. ஆக்சுவலாக இப்போ அந்த குழந்தை ஒரு டெட் பாடி தான், பட் நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி அவள் வந்துட்டு ஒரு வேலை எப்படி சொல்கிறது, இப்படியாவது நான் அவளோட அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். ஏன்னா அவள் அழுதுருக்கா, அவள் என்னை கூப்பிட்ருக்கா, ஆனாலும் நான் வந்துட்டு அவளை காப்பாற்ற முடியல அப்படிங்கிற கில்ட்டினஸ் உங்களை விட்டு போகவே மாட்டேங்குது. அப்படியே அவளை அப்படியே போட்டு ஒரு மாதிரி உடம்பு ஃபுல்லாகவே அவளை நல்லா டைட்டாக வச்சு கட்டிக்கிட்டு அங்கேருந்து திரும்ப எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் வந்துட்டு கண்ணை மூடிட்டு ஓடுறீங்க. அதாவது சுற்றி முற்றி எங்கேயுமே பார்க்கக்கூடாது வைன், ஜஸ்ட் ஓடு, இங்கேருந்து போ, தப்பிச்சு மட்டும் போ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. ஏன்னா ஜிமின் வந்துட்டு ஒரு டைமில் சொல்லியிருப்பாரு, ஒரு இடத்துல ரொம்பவான ரிஸ்க்கான ஒரு இடமா இருக்குது அப்படின்னா அங்கே உங்கள் பக்கத்தில் நான் இல்லைனாலும் பரவாயில்ல, முதல்ல நீ அங்கேருந்து கிளம்பணும். ஸோ போயிட்டு ஹெல்ப்புக்கு யாராவது கூட்டிகிட்டு வா, என்னை தேடி வரக்கூடாது, ஹெல்ப்புக்கு யாரையாவது கூட்டிகிட்டு வரணும், ஓகேவா, மைண்டில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி தான் உங்களை கூப்பிட்டு வந்திருப்பாரு. ஸோ அதனால தான் இப்போ நீங்கள் ஒரு மாதிரி அழுதுகிட்டே ஓடிட்டு இருக்கிறீங்க. ஜிமின் வேற காணோம், என்ன ஆச்சுனே தெரியல, உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா அங்கேருந்து சீக்கிரம் ஓடி போய்ட்டு ஹெல்ப்புக்கு ஆள் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, பெரிய காடு அவ்வளோ சீக்கிரம்லாம் ஓட முடியாது. நீங்கள் எவ்வளோ ஓடினாலும் கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் ஓட வேணும். அப்படி தான் ஓடுறீங்க, ஓடிக்கிட்டே இருக்கீங்க. அப்படி ஓடிட்டு இருக்கிறப்போ டக்குன்னு உங்கள் முன்னாடி ஒரு மாதிரி ஒரு ஷேடோ வந்த மாதிரி இருக்குது. சட்டுன்னு நின்றுருப்பீங்க, ஆனாலும் எதுவும் இல்லை. கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த இடத்துலேருந்து மறுபடியும் ஃபாஸ்ட்டாக ஓட ஆரம்பிக்கிறீங்க. பட் ஒரு இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா ஸ்லிப் ஆகிட்டு விழுந்துடுறீங்க. ஸோ குழந்தையோட சேர்த்தா விழுறீங்க. அப்படி நீங்கள் கவுந்தடிச்சு விழுந்திருப்பீங்க. இப்போது அப்படியே எந்திரிச்சு அங்கேருந்து மறுபடியும் ஓடித்தானே ஆகணும். ஸோ ஓடியே தான் ஆகணும். விழுந்தாலும் சரி நீங்களே தான் எந்திரிச்சுக்கணும். ஸோ எந்திரிச்சு மறுபடியும் ஓடலான்னு சொல்லிட்டு அப்படியே கையை ஊனி எந்திரிக்கிறீங்க. அந்த டைமில் திரும்ப உங்களுக்கு முன்னாடி அந்த பர்சன் நிற்கிறான். அதே பாட்டு உங்கள் முன்னாடி பாடுறான். அவ்வளோதான், உங்களுக்கு ஒரு மாதிரி செம்ம பயம் ஆகிடுது. எவ்வளோ தூரம் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எட்டி பார்க்குறீங்க. பார்த்தா உங்களுக்கு அந்த காட்டுக்கும் ஒரு 40 அடி கேப்பு தான். ஒரு 5 நிமிஷம் ஓடினீங்கன்னா காட்டை விட்டு வெளில போயிடலாம், ஹெல்ப்புக்கு ஆள் கிடைப்பாங்க. நைட் டைமாக இருந்தால் கூட எப்படியோ கத்தி பக்கத்தில் அப்பார்ட்மெண்ட் எல்லாம் இருக்குது, யாராவது ஹெல்ப்பு கூப்பிடலாம், சான்ஸ் இருக்குது. ஆனால் இப்போது உங்கள் முன்னாடி 2 இன்ச்சு கேப்பில் அவன் நிற்கிறான். 40 அடி கேப்பில் உங்களுக்கு வெளியே போகிறதுக்கு வழி இருக்குது. என்ன பண்ணுவீங்க? அப்படியே நின்றுட்டே இருக்கீங்க ஒரு மாதிரி. அவனும் அப்படியே ஒரு மாதிரி சிரித்த மாதிரியே தலையை சாய்ச்சிக்கிட்டு உங்கள் பக்கத்தில் வரான். இப்போது முன்னாடி அவன் ஒவ்வொரு ஸ்டெப் ஃபார்வேர்டாக வைக்க நீங்கள் பின்னாடி ஒவ்வொரு ஸ்டெப் பேக்வேர்டாக வைக்கிறீங்க பயத்தால். அப்படியே வந்துட்டு அந்த இருட்டான ஒரு டைமில் ஒரு மாதிரி உங்களோட ஃபுட் ஸ்டெப் மட்டும்தான் கேட்குது. அப்படியே அவன் பாட்டு பாடுற அந்த பாட்டு சத்தமும் ஒரு மாதிரி மியூசிக் வேறு ப்ளே பண்ணிவிட்டு அந்த பாட்டு பாடுறான். ஒரு மாதிரி பயமாகவே தான் இருக்குது. அப்படியே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு இடம் நீங்கள் பின்னாடி போய்கிட்டே இருக்கிறீங்க. அந்த இடத்துல அவன் உங்களை வந்துட்டு ஹோல்ட் அதாவது உங்களை பிடிக்கிறதுக்காக வருவான். நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அங்கேருந்து ஓடுறீங்க. ஸோ திரும்பி ஓட ஆரம்பிச்சிட்டிங்க. அதாவது எந்த வழியாக வந்தீங்களோ அதே வழியாக திரும்ப ஓட ஆரம்பிக்கிறீங்க. ஃபாஸ்ட்டாக ஓடுறீங்க, அவனும் உங்களை ஃபாஸ்ட்டாக துரத்துறான். அப்படியே செம்மையாக வேட்டு ஊற்றுது. அப்படியே ஓடுறீங்க. அப்படி ஓடிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக அவன் உங்களுக்கு கேட்ச் பண்ண வரான். பட் நீங்கள் சட்டுன்னு இந்த பக்கம் ஒரு இடத்துல போய் நின்றுட்டு லைட்டாக இப்படி திரும்ப தள்ளிக்கிறீங்க, ஓகேவா, ஒரு 4-5 கேப் தள்ளிக்கிறீங்க. ஆனால் அவன் வந்த ஃபோர்ஸுக்கு நேராக போய் விழுந்துடுறான். ஆக்சுவலாக அது வந்துட்டு ஒரு மவுண்டன், அது ஆக்சுவலாக மவுண்டன் மாதிரி காடு தானே, அது கீழே பள்ளம். அப்படியே உருண்டுட்டு போயிட்டுருக்கான். அவன் உருண்டு போகிற ஃபாஸ்ட்லேயே நீங்கள் திரும்ப அங்கேருந்து வெளியே ஓடிடுறீங்க. ஃபைனலாக வெளியே வந்ததுக்கப்புறமா அங்கேருந்து போலீஸ்க்கு கால் பண்ணுறீங்க. உங்களோட ஃபோனில் எதுவுமே இருக்காது, பட் அந்த காயின் பூத் மாதிரி இருக்குது. ஸோ அதில் போய் கால் பண்ணுறீங்க. அவங்களும் வந்துட்டு அந்த காட்டுக்குள்ளே யாரும் போக மாட்டாங்க, அது தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் சின் சாரும் அங்கே தான் இருக்கார், ப்ளீஸ்ங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லவும், சின் சாரா, அவருக்கு அங்கே என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி கண்டுபிடிக்க வந்தோம், மாட்டிக்கிட்டோம், ப்ளீஸ்ங்க ஹெல்ப் பண்ணுங்கள். ஜிமின், டிடெக்டிவ் ஜிமினும் அண்ட் சார் ஜிமின், அதாவது ஜின் சாரும் அங்கே தான் இருக்காங்க, ப்ளீஸ்ங்க ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுகுறீங்க. நீ எங்கேம்மா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் அந்த ஃபாரஸ்ட்டுக்கு வெளியே இருக்கிற அப்பார்ட்மெண்ட் சைடு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்கீங்க. சரி ஓகேன்ட்டு போலீஸ் ஃபோர்ஸ் எல்லோரும் வராங்க.
அந்த டைமில் இந்த ப்ரெஸ்காரங்கெல்லாம் வந்துட்டு அங்கங்கே சுற்றிட்டு இருப்பாங்கல்ல, ஏதாவது நியூஸ் கிடைக்காதான்னு. அதுவும் இல்லாமல் இப்போ வந்துட்டு இந்த நியூஸ் எல்லாம் ஹாட்டாக போயிட்டுருக்கு. ஸோ இது ஏதாவது கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் தெரு தெருவாக சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ அதில் ஒருத்தன் வந்துட்டு வரான். கையில் இப்படி குழந்தைய கட்டி வச்சுருக்கீங்க, என்னதுன்னு கேட்குறான். நீங்கள் வந்துட்டு அவனை பார்த்ததுமே, சார் ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ண முடியுமா? இந்த குழந்தை இறந்துருச்சு, எங்களால் காப்பாற்ற முடியல. ஆனால் இவளை அம்மா கிட்ட மட்டும் கொடுத்துருங்க, காணாமல் போன குழந்தைவ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டெல்லாம் அவுத்து அவங்க கையில் கொடுக்குறீங்க. அவன் முதல்ல வாங்கவே இல்லை. கீழே வைங்கங்கிறான். சரி என்னங்க சார், தூக்கிட்டு போய் கொடுங்க அப்படிங்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அவங்க அதை வந்து நிறைய ஃபோட்டோ கிளிப்பெல்லாம் எடுத்து வீடியோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் கையில் க்ளவுஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு போகிறான். ச்சே, மனுஷங்க இப்படி இருக்காங்க இந்த மாதிரி நிலமையில கூட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் அந்த காட்டுக்குள்ளே ஓட ஆரம்பிக்கிறீங்க. ஏன்னா இப்போ போலீஸ்லாம் வந்திருப்பாங்கல்ல, ஸோ கண்டிப்பாக அவங்க வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரெஸ்காரங்கிட்டையும் சொல்லிடுறீங்க. நான் இந்த காட்டுக்குள்ளே மறுபடியும் போகிறேன். என்னோடய ஃப்ரெண்ட், அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டோட ஃபியான்சி 2 பேர் உள்ளே மாட்டிகிட்டு இருக்காங்க. போலீஸ்லாம் நான் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், வருவாங்க. உள்ளே அனுப்பி வச்சுருங்க சரியா ப்ளீஸ். எங்ககிட்ட எந்த ஒரு லொக்கேஷன் அனுப்புறதுக்கான ஒரு டிவைஸும் கிடையாது. எல்லாமே கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. அதனால் அவங்கள வந்து தேடி பிடிக்க சொல்லுங்கள். நான் போகிற வழி எல்லாமே கிளைகள், அந்த மர குச்சியெல்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த மர கிளையில் இருக்கிற குச்சிகள் எல்லாத்தையும் உடச்சி விட்டுட்டு போகிறேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணி வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமின் பண்ண ட்ரிக்கா அவங்கக்கிட்ட சொல்லிட்டு அதே மாதிரி ஃபாஸ்ட்டாக ஓடுறீங்க. ஓட அப்படியே குச்சி பிடிச்சி உடச்சிட்டே ஓடுறீங்க. கையில் ரொம்ப கிளிக்குது. ஏன்னா ஃபாஸ்ட்டாக ஓடுறப்போ ஒரு குச்சி பிடிக்கிறோன்னா அது அப்படி கிளிக்கும்ல. சில டைம் முள்ளெல்லாம் கூட தெரியாமல் கையில் பிடிச்சிடுவீங்க. எது கையில் கிடைக்குதோ அதை அப்படியே பிடிச்சி உடச்சி விட்டுட்டு ஓடிட்டு இருக்கிறீங்க. ஸோ உங்களோட பிளட்டெல்லாம் வந்துட்டு அந்த முள்ளெல்லாம் படுது. அப்படிதான் பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடுறீங்க. ஜிம்மின்னு கத்துறீங்க, ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. ஜின்னு கத்துறீங்க, அங்கேயும் ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. ஆனால் ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஓடி போயிட்டு ஒரு இடத்துல வந்துட்டு பார்க்குறீங்க, யாரோ கீழே விழுந்து கிடக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு செம பயம் ஆயிடுச்சு. ஒரு வேளை இது அந்த கில்லரா, இல்லை இவங்க 2 பேரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயத்துலேயே தான் போகிறீங்க. ஏன்னா எல்லாருமே வந்துட்டு ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்க. அந்த கில்லரை எப்படி ட்ரெஸ் பண்ணியிருப்பானோ அதே மாதிரி தான் நீங்கள் 3 பேருமே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலர் ட்ரெஸ்ஸில் வந்திருப்பீங்க. ஒரு மாதிரி பயத்தோடையே போகிறீங்க. ஸோ பயத்தோடையே போயிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் தொட்டு பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி பயமாக இருக்குது. அந்த போஸ்ட் படுத்துக்கிறத பார்த்தா உங்களுக்கு அந்த கில்லர் மாதிரி தெரியுது. பட்டு என்னவோ தெரியல, அவனோட ஃபேஸில் வந்துட்டு மாஸ்க் இல்லை. அப்போ இது யார் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பார்க்குறீங்க. ஜின் தான். செம்ம ஷாக் உங்களுக்கு. சின் எந்திரிங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாமே என்னால் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவரோட ஒரு மாதிரி நெத்தியில் அடிபட்டு பிளட்டெல்லாம் வேறு வந்திருக்கும். அப்போ எல்லாமே என்னால் தான். நான் இங்கேருந்து போயிட்டு உங்கள் எல்லாத்தையும் மாட்டி விட்டல, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் ஃபஸ்ட்டு இங்கே வந்தேன். ஏன் தப்பு தான், உங்களை கூப்பிட்டே இருக்கக்கூடாது. நான் சாராக்கு என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறீங்க. ஸோ நீங்கள் பயங்கரமாக அழுதுட்டு இருக்கிறப்போ ஜிம் ஆண்டி எங்கேயோ ஒரு இடத்துலேருந்து வராரு. வயன் அப்படின்னு கூப்பிடுறாரு. ஸோ நீங்கள் டக்குன்னு திரும்பி பார்க்குறீங்க. ஜிமின் எங்கே போன நீ அப்படிங்கிறீங்க. அது நான் எங்கேயும் போகல, நான் இந்த பக்கம் தான் இருந்தேன். நீ 2 பேரும் எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நடந்தது எல்லாமே சொல்கிறீங்க. ஓ சரி ஓகே, நான் அவரை பார்த்துக்கிறவா நீங்கள் சைடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அவர் ஜின்னை வந்து அசால்ட்டாக தூக்கிக்கிறாரு. ஸோ தூக்கிட்டு அப்படியே அந்த இடத்துலேருந்து கிளம்புறீங்க. இன்றைக்கி உங்களால் அந்த கில்லரை பிடிக்க முடியல. ஸோ நீங்கள் சொல்கிறீங்க போலீஸ்லாம் வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், அப்படியா அப்போ வெளியே போனியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், அந்த குழந்தைய கொண்டு போய் ஒரு ப்ரெஸ்காரன் இருந்தான், அவன்கிட்ட கொடுத்துட்டு நான் இந்த மாதிரி கிளையெல்லாம் முறிச்சு வச்சுட்டு போகிறேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணி அவங்கள போலீஸை வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே, அப்போ நான் வெயிட் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லவும், ஆனால் சின்னி இப்படி இருக்காரே, இவருக்கு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது ஜிம்மின், ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 நாளாக இந்த காட்டுக்குள்ளே வரீங்க போகிறீங்க. ஆனால் அவங்களால வந்துட்டு ஒரு உயிரை காப்பாற்ற முடியல. அட் த சேம் டைம் அந்த கில்லர் கையில் கிடைச்சும் பிடிக்க முடியல. ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுது. அப்படியே ஜிம்மின் வந்துட்டு சின்ன தூக்கிட்டு அந்த காட்டுக்குள்ளே வந்து ஃபாஸ்ட்டாக நடந்து வராரு. நீங்களும் அப்படியே பின்னாடியே வரீங்க. செம்மையாக அழுக வருது. இருட்டு தானே, ஒரு மாதிரியே அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துட்டே வந்துட்டு இருக்கிறீங்க. ஃபைனலாக காட்டு விட்டு வெளில வந்ததுக்கப்புறமா அந்த டைம் வந்துட்டு இன்னுமே போலீஸ் யாரும் வரலை. கேட்குறாரு, சொன்னியா இல்லையா அப்படின்னு. சொன்னேன் ஜிமின், கால் எடுத்தாங்க, வரேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும், அந்த முன்னாடி ஒருத்தர் இருந்தான்ல அவன் மட்டும்தான் இருக்கான். போலீஸ் யாராவது வந்தாங்களான்னு கேட்குறீங்க. என்னம்மா நீ என்ன லூஸா, யாருக்கு கால் பண்ணவே இல்லையா, நான் டெட் பாடி என் கையில் கொடுத்துட்டு போயிருக்கேன், நானும் வருவாங்கன்னு காத்துட்ருக்கேன். இப்போ தான் நான் மறுபடியும் போலீஸ்க்கு கால் பண்ணேன், வரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். நானும் சொன்னேன் தானே அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு, சரி ஓகே ஃபஸ்ட்டு நம்ம சின்ன ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு 2 பேரும் அவரை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு அட்மிட் பண்ணுறீங்க.
ஸோ உங்களுக்கு தான் தெரியும்ல, ப்ரெஸ்காரங்க வந்துட்டு ஒருத்தங்க வந்துட்டாங்க, ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா நிறைய பேத்துக்கு அடிப்படப்படப்படன்னு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த இடம் ஃபுல்லாக அந்த ஃபாரஸ்ட்டை சுற்றி செம்மையாக க்ரௌட் ஆகிடுது. ஸோ அவ்வளோ கூட்டம், போலீஸ் எல்லாம் வந்துட்டு யாரும் உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி தான் வந்துட்டு எப்படி சொல்கிறது, தடுக்கிறதுக்கு தான் வந்து நிற்கிறாங்க. அவங்க யாரும் அந்த காட்டுக்குள்ளே போன மாதிரி இல்லை. அப்படியே தான் அந்த ஒன் டே ஃபுல்லாக ஸ்கிப் ஆகுது. ஏதாவது நியூஸ் வருதான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கீங்க. ஆனால் எந்த ஒரு நியூஸும் வரலை. அதாவது அந்த இறந்த குழந்தைய நீங்கள் தான் தூக்கிட்டு வந்திருப்பீங்க. ஸோ ஒரு குழந்தை கிடச்சிதுங்கிற நியூஸும் வந்துட்டு புதுசாக தனியாக வரலை. ஆனால் என்ன நியூஸ் வருதுன்னா, இந்த மாதிரி வந்து டிடெக்டிவ் அதுக்கப்புறமா ஒரு போலீஸ்காரங்க எல்லோரும் சேர்ந்து வந்துட்டு ஒரு குழந்தைய டெட் பாடியாக தான் கண்டுபிடிச்சி கொண்டு வந்திருக்காங்க அப்படி தான் சொல்கிறாங்க. பட் புதுசாக ஒரு குழந்தைய கடத்தின மாதிரி எந்த ஒரு நியூஸும் வரலை. உங்களுக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது. இந்நேரம் அவன் கடத்திருக்கணும்ல, நம்ம கையிலையும் கிடைக்கல. அவன் உருண்டு விழுந்த மலை ஒன்றும் அவ்வளோ பெருசு கிடையாது. கண்டிப்பாக அவனுக்கு ஒரு சின்ன காயத்தோடு தான் தப்பிச்சிருப்பான். எப்படி அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. அப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க, ஜிம்மனோட நெத்திலையும் வந்துட்டு காயமாக இருக்குது. ஜிமின் உனக்கு என்னாச்சு அப்படிங்கிறீங்க. அது ஒன்றும் இல்லை, லைட்டாக ஸ்கிப் ஆகிட்டு விழுந்துட்டேன் அப்படிங்கிறாரு. ஃபஸ்ட் நீ சொல்லு, எங்கே போனேன்? உன்னை நான் எங்கெல்லாம் தேன தெரியுமா? 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் போயிட்டீங்க. என்னால் கண்டே பிடிக்க முடியல அந்த காட்டுக்குள்ளே. என் முன்னாடி அவன் வந்து நிற்கிறப்ப எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜிமினும் வந்து, வயன் எனக்கு தெரிஞ்சு உன் நல்லதுக்கு சொல்கிறேன், இதை விட்டுரு, இத்தோட விட்டுரு அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு மாதிரி வியர்டாக இருக்குது. ஒரு டிடெக்டிவ் நீ இப்படி சொல்லக்கு சான்ஸே இல்லை, எதுக்கு அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்குறீங்க. விட்டுருனா விட்டுரு அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் ஜமீன், ஏன் விட சொல்கிற? அந்த குழந்தைய நீ பார்த்தல்ல அப்படின்னு சொல்லவும், அதனால தான் சொல்கிறேன், இனிமேல் நீ இந்த வேலைக்கு வரக்கூடாது, சரியா? இன்னையோட நீ உன் வீட்டில் தான் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவமான பக்கம் தான் எழுந்து போயிடறாரு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு சின்ன கண்ணை முழிக்கிறாரு. ஸோ கண்ணை முழிச்சதுமே, வயன் ஜிமின் எங்க எல்லாம் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஓகே தான், அவருக்கும் லைட்டாக தலையில் அடிபட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவும், எங்கே போயிட்டீங்க எல்லாருமே? நான் எங்கெங்கே தேடினேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் ஆளை மாற்றி ஆள் தேடி தான் இருந்திருக்கிறீங்க அப்படி தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இப்படி தான் அந்த டே ஃபுல்லாக ஸ்கிப் ஆகுது. 3 பேரும் ஹாஸ்பிட்டல்லே ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்க. ஸோ சின் வந்துட்டு கேட்குறாரு, ஏதாவது நியூஸ் வந்துச்சா அப்படின்னு சொல்லி. நீங்கள் இல்லை, நம்ம 3 பேரும் ஒரு குழந்தையோட டெட் பாடியை கண்டுபிடிச்சி கொடுத்தவங்க நியூஸ் மட்டும் தான் வந்திருக்கு. நான் போலீஸ்கிட்ட சொல்லியும் யாரும் உள்ளே போகவே இல்லை. அங்கே போய் அதை பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. அங்கே நிறையா டெட் பாடிஸ் இருக்குது. யாரும் நம்ப கூட மாட்டேங்கிறாங்க. நம்பினீங்க நீங்கள், ஆனால் ஒரு பிரச்சனை இல்லைல்ல, உங்களே இப்போ யாரும் நம்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனால் இந்த பக்கம் ஜிமினுக்கு செம கடுப்பாகுது. பாரு, இதோட இதெல்லாம் நிறுத்திடுங்க, தேவையில்லாமல் இந்த விஷயத்துக்குள்ளே வராதிங்க, தேவையில்லாமல் உங்களோட உயிர் போயிடும் அப்படிங்கிறாரு. ஜிமின் உனக்கு என்னாச்சு, நீ ஏன் சடனாக இந்த மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஜின் எனக்கு தெரிஞ்சு இது தேவையில்லாத வேலைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் பேசுறது வியர்டாகுது 2 பேர்த்துக்குமே. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள், இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு அவன் யாரையும் கடத்தியிருக்க வாய்ப்பில்லை, ஏன்னா எந்த ஒரு நியூஸும் வரல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அதுக்கு ஜின் வந்துட்டு, எப்படி வரும்? அவனை தான் நீ தள்ளி விட்டேன்னு சொன்னேன்ல, செத்துருப்பான், அதனால தான் கண்டிப்பாக இன்றைக்கி போய்ட்டு அவனோட டெட் பாடி எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் இங்கே ஜிம்மின் கடுப்பாயிட்டாரு. என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க? அவன் யாரையும் கடத்தலைன்னா அவன் செத்துட்டான்னு அர்த்தமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாரு. அப்படியே 2 பேரும் வேடா ஜிம்மினை பார்க்குறீங்க. ஸோ ஜிம்மின் ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரியலைஸ் பண்ணிவிட்டு, அப்படி நான் சொல்ல வரலை, ஏன் அப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை ஜிமின், நீ கொஞ்சம் வியர்டாக பிஹேவ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது சாரி வைன், நான் ரொம்ப பயந்துட்டேன், யாருமே என் பக்கத்தில் இல்லை, நான் உங்களை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஆனால் என்னால் கண்டுபிடிக்க முடியல. 2 பேர்த்தையும் உயிரோட பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு நிம்மதியாச்சு. ரொம்ப பயமாக இருக்குது. உங்கள் 2 பேர்த்துக்கிட்டே எனக்கு பழக்கம் கொஞ்ச நாள் தான், ஆனால் ரொம்ப எனக்கு அட்டாச்மெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஞ்சி போயிட்டாரு. ஸோ இதை கேட்டு ஜின் வந்து லைட்டாக சிரிச்சுட்டே, ஹே வயன் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாத, அவனுக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ரொம்ப பொசிட்டிவ் ஆகுறான், ரொம்ப பயப்படுறான், அவனுக்கு என் மேலே ஆக்குறல, பட் மேலே ரொம்ப கேர் பண்ணிக்கிறான், அதனால தான் அப்படி சொல்கிறான். நீ ஒரு மாதிரி மனசு விட்டு போயிடாத, அவன் சொல்கிறது நல்லது தானே, நீ அடிக்கடி மயக்க போட்டு விழுந்துடுற அங்கே போனீன்னா, இதெல்லாம் உனக்கு செட் ஆகுமான்னு தெரியல, நீ ஜஸ்ட்டு அவனை கல்யாணம் பண்ணிட்டு ஹாப்பியாயிரு அப்படின்னு சொல்கிறாரு. ஜின்னும் வந்துட்டு உங்களை அந்த வேலையெல்லாம் செய்ய வேணாம் இனிமே அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாரு. அந்த அட்வைஸ் தான் கொடுக்குறாரு. பட் உங்களுக்கு அதை ஏற்றுக்கவே முடியல. இங்கே பாருங்கள்,
இன்றைக்கி அவன் யாரையும் கடத்தாததுக்கு வரைக்கும் ஹாப்பி தான். அட் தி சேம் டைம் கண்டிப்பாக அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு அப்படியே நீங்கள் வாஷ்ரூம் போகிறீங்க. வாஷ்ரூமில் போய் உட்காந்துட்டு பயங்கரமாக யோசிக்கிறீங்க. என்னன்னே தெரியல, ஒரு மாதிரி உங்களுக்கு டவுட்டாகவே இருக்குது. ஏன்னா ஜிமின் வந்துட்டு இன்றைக்கி ஒரு மாதிரி வியர்டாக பிஹேவ் பண்ணுறாரு. உங்களுக்கு டவுட்டு ஜிமின் மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. நான் இந்த மாதிரி அவன் என்னை அட்டாக் பண்ண வரும்போதெல்லாம் ஜிமின் என் பக்கத்துலேயே இல்லை, எங்கே போயிட்டாரு? ஜின் அடிபட்டு கிடந்தாரு, நான் தான் போய் காப்பாற்றினேன். ஆனால் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு டவுட்ஃபுல்லாகவே ஜிமின் மேலே வர ஆரம்பிக்குது. ஸ்டார்டிங்லேருந்து யோசிக்கிறீங்க. நீங்கள் வந்துட்டு ஜிமின் கூட இருந்திருப்பீங்கள்ல, ஸோ ஜிமின் ஃபஸ்ட்டு உங்களை பார்த்துருப்பாரு. நீங்கள் கூட அவர் தான் அந்த காட்டுக்குள்ளே முதல்ல பார்த்துருப்பீங்க. அவனுக்கு அந்த காட்டுக்குள்ளே என்ன வேலை? டிடெக்டிவ்னு ஏன் சொன்னான்? ஆனால் அவன் டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சுருக்கான் தான். பட் எப்படி அவனுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயங்கள் யோசித்து பார்க்குறீங்க. பட் உங்களுக்கு கொஞ்சம் தான் டவுட் வருது. அதுவும் இன்றைக்கி நடந்த ஒரு விஷயத்தில் வச்சு மட்டும்தான் டவுட் வருது. மற்றபடி ஸ்டார்டிங்கில் வந்துட்டு உங்கள் கூட இருந்திருப்பார்ல, ஸோ அதெல்லாமும் தோணுது. இல்லை, அவன் ஃபஸ்ட்டு என்னை அட்டாக் பண்ண வரும்போது ஜிமின் தான் என்னை காப்பாற்றினாரு. பட் இப்போது ஜிமின் அந்த மாதிரி பண்ண வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது. மூளை யோசிக்க சொல்லுது, மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது. ஸோ அப்படியே தான் அந்த டே அப்படியே ஸ்கிப் ஆகுது. எந்த ஒரு நியூஸும் வரலை. ஆனால் அந்த இறந்த குழந்தைங்களோட அம்மா ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்துட்டு ஜின்க்கு கால் வருது. ஸோ நிறைய கேஸ் ஃபைல் ஆகிருக்கு. எல்லோரும் வந்துட்டு குழந்தைங்களை காணோன்னு சொல்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் வந்துட்டு பெரியவங்களை கூட காணோம், பொண்ணுங்களை காணோங்கெல்லாம் சொல்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஜின்னும் வந்து அங்கேருந்து எந்திச்சு மறுபடியும் ஆஃபீஸ்க்கு போகிறாரு. ஹாஸ்பிட்டல் டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு எல்லாத்தையும் பார்த்து விசாரிக்கவும் நிறைய பேர் இப்படி சொல்கிறாங்க. ஸோ ஜின்னுக்கு தெரிய வருது, அங்கே நிறைய பேர் இறந்து சடலமாக கிடந்தாங்கல்ல, அது எல்லாமே வந்துட்டு இவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குற ஆளுங்க தான். ஏன் இத்தனை நாளாக யாரும் கம்ப்ளைண்ட்டே கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா எங்களால் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியலை, எங்கள் குழந்தைங்க எல்லாத்தையும் நாங்கள் ஹாஸ்டலில் படிக்க வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பேரண்ட்ஸ் வந்துட்டு ஹாஸ்டல் குழந்தைங்க இருக்குதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ ஹாஸ்டல்காரங்க வந்துட்டு அப்படியே மறைச்சிருப்பாங்க. திடீர்னு குழந்தைங்களை காணோம், திடீர்னு பொண்ணுங்களை காணோம் அப்படின்னு போய் அவங்கக்கிட்ட சொன்னோன்னா கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனையாகும். அவங்களோட நிறுவனத்துக்கு வந்துட்டு ஒரு கெட்ட பேர் வந்துடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நாமளே கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் டீம் வச்சு தேடிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அது எல்லாமே இப்போ தான் வெளியே வருது. ஆனால் இந்த பக்கம் உங்களுக்கு ஜிமின்க்கு 3 பேர்த்துக்கு நல்லா தெரியும் அது வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனைன்னு. இப்போ அவங்க காணோன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குற யாருமே உயிரோடு இல்லை அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். ஸோ இது வந்துட்டு ஜின் உங்களுக்கு இன்னும் சொல்லலை. நீங்கள் ஜிமின் வந்துட்டு ஒரு மாதிரி தான் இருக்கீங்க. ஜின் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பியிருப்பார். ஜிமின் வந்துட்டு ஒரு கோவத்தில் அந்த இடத்துலேருந்து எஞ்சி வெளில போயிருந்துருப்பார். பக்கத்தில் வெளியே ரோட்டில் வந்துட்டு ஒரு பெஞ்ச் மாதிரி இருக்கும். ஸோ அங்கே போய் உட்காந்துருக்காரு. என்ன பண்ணுறதுனே தெரியல அவருக்கு. கையில் கிடச்சோம் அவனை என்னால் பிடிக்க முடியல. எப்படி என்னை வந்துட்டு அவ்வளோ ஈஸியாக அட்டாக் பண்ணுறான், நான் பிளாக் பெல்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாரு. அவரால் மாதிரி கண்டுபிடிக்கவே முடியல. எப்படி அவன் என்ன மூவ்மெண்ட் பண்ணுறானே எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி தாட்டில் இருக்கார். இந்த பக்கம் நீங்கள் ஒரு மாதிரி ஜிமின்கிட்ட போய் உட்காடுறீங்க. கொஞ்சம் டவுட் இல்லை, ஒரு மாதிரி நம்பிக்கை. அப்படி தான் ஜிமின், நீ நான் ஒன்று கேட்குட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. சொல்லுவேன் அப்படிங்கிறாரு. அது வந்து அப்படி நீங்கள் கொஞ்சம் தயங்கவும், கோச்சிரியா சாரி அப்படி பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனசு பாவம் உங்ககிட்ட சாரியெல்லாம் கேட்குறாரு. நீங்களும் இருந்தால் அதுக்கு மேலே அவர்கிட்ட கேட்க மனசு இல்லை. ஏன்னா அவர் உங்ககிட்ட சாரி கேட்டிருப்பாரா. ஸோ ஒரு கோவத்தில் பேசிட்டான். நம்ம அந்த மாதிரி நினைக்கக்கூடாது, தப்பு. திரும்ப நம்ம இப்படியே தான் நினச்சோன்னு அவனுக்கு தெரிஞ்ச ரொம்ப ஹர்ட் ஆயிடுவான்ட்டு நீங்கள் அந்த டாபிக் கேட்கவே இல்லை, அப்படியே விட்டுறீங்க. ஸோ இப்படியே தான் அந்த அன்றைக்கி வந்து ஃபுல்லாக டே ஸ்கிப் ஆகிருக்கும். சாரா கால் மேலே கால் பண்ணி பார்த்துருப்பா, ஃபோனே ரீச் ஆகிருக்காது. அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நீங்கள் இப்போ தான் சாராவை நினச்சே பார்க்குறீங்க. ஜிமின், நான் வீட்டுக்கு போகிறேன், சாரா தேடிட்டுருப்பா, அவகிட்ட என்னால் பேசவே முடியல, நீங்களும் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் ஜிமின் வந்துட்டு எந்த வீட்டுக்கு அப்படிங்கிறாரு. எந்த வீட்டுக்கா? உங்கள் வீட்டுக்கு தான். போய் ரெஸ்ட் எடுங்க, இனிமேல் அந்த மாதிரி எதுவும் நடக்காது. கண்டிப்பாக அவன் இறந்துருப்பான். ஏன்னா அவன் அந்த இடத்துலேருந்து விழுறதை நான் என் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்ன அப்போ நம்ம போய் மறுபடியும் பார்க்கலாமா அப்படிங்கிறாரு. நீ போவேணா ஜிமின், எதுவாக இருந்தாலும் இனிமேல் போலீஸ்க்கு பார்த்துக்கிட்டோம். ஜின்கிட்ட நம்ம சொல்லிட்டோம்ல, ஜின்க்கு எல்லாமே தெரியும்ல, அவரோட டீமை கூட்டிகிட்டு போயிட்டு பார்த்துக்கிட்டோம். அவங்கள கண்டுபிடிக்க வேண்டியது அவங்களோட பொறுப்பு. இதுக்கு மேலே இன்னும் ரிஸ்கில் தள்ள எனக்கு விருப்பம் இல்லை.
எனக்கு தெரியும் உன்னால் அவனை ஹேண்டில் பண்ணவே முடியல, அவன் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கான் உன்னை விட அப்படிங்கிறீங்க. ஸோ ஜிமினுக்கும் வந்துட்டு அது புரியுது. அதுதான் எனக்கும் புரியல அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. சரி நீ வீட்டுக்கு போ அப்படிங்கிறீங்க. நீ போ அப்படிங்கிறாரு. ஏன் நீ போகவே மாட்ற, உனக்கு வீடே இல்லையா என்ன அப்படின்னு சொல்லி விளையாட்டுத்தனமாக கேட்குறீங்க. ஸோ ஜிமின் சிரிச்சிட்டே ஆமாம் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஏன் சாரி ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. எனக்கு வீடுன்னு தனியாக எதுவும் இல்லை, ஆஃபீஸ் மட்டும்தான். ஆஃபீஸ் தான் எனக்கு வீடு, ஆஃபீஸ் எல்லாமே. எனக்கு அந்த ஒரு ஆஃபீஸ் மட்டும்தான் எல்லாம். அங்கே இருக்கிற கேஸ் புக்கு இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் தான் என்னோடய ஃபேமிலி அப்படிங்கிறாரு. ஸோ உங்களுக்கு இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஜிமினுக்கும் யாரும் இல்லை, அவராக சொந்த முயற்சியெல்லாம் படித்து ஆசிரமத்துலேருந்து உங்களை மாதிரி தான் வெளில வந்து இருக்கிற ஒரு பர்சன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ ஒரு மாதிரி உங்களுக்கு கஷ்டமாயிடுச்சு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஹக் பண்ணிவிட்டு கன்னத்தில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு, ஜிமின் நான் இருக்கல்ல, நான் இருக்கேன், நம்ம வீட்டுக்கு போகலாவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறீங்க. எங்கே கூப்பிட்டு போகிற அப்படிங்கிறாரு. அங்கே சாரா வேறு இருப்பாளேன்னு. அவள் உனக்கு தங்கச்சி வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுட்டே கூப்பிட்டு போகிறீங்க. ஸோ இப்போ தான் அவருக்கும் லைட்டாக சிரிப்பாக இருக்குது. எனக்கு தங்கச்சியெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிறாரு. கண்டிப்பாக காட்டுறவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறீங்க. எப்படி உங்கள் 2 பேர்த்துக்கும் வந்துட்டு இப்படி ஆச்சுன்னே தெரியல. ஸோ ப்ரப்போஸே பண்ணியிருக்க மாட்டீங்க, பட் வந்து கிஸெல்லாம் பண்ணியிருப்பீங்க. ஸோ எப்படின்னா சொல்லிக்க தேவையில்லை காதலை, உங்களோட ஃபீலிங்ஸே வந்துட்டு அதாவது எல்லாத்தையும் வந்துட்டு காட்டிடும். நீங்கள் நடந்துக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்கள் 2 பேர்த்துக்கு புரிஞ்சுக்கும். சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. அப்படியே வந்துட்டு கை பிடிச்சி கூப்பிட்டு போகிறீங்க. இன்றைக்கி கொஞ்சம் ஹாப்பி தான், அந்த குழந்தையும் மறுபடியும் கடத்தலைன்னு. ஆனால் அந்த குழந்தை இறந்ததை நினச்சாலும் ஒரு மாதிரி இருக்குது. பட் இறந்தாச்சு. இதுக்கப்புறம் கண்டிப்பாக அவன் இருக்கானா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அவன் எங்கே இருக்கான்னு தெரில அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக யோசிச்சுட்டு தான் போகிறீங்க. ஸோ ஃபைனலாக அவங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டீங்க. அங்கே போயிட்டு டோர்பெல் நாக் பண்ணுறீங்க. ஸோ கரெக்டாக சாரா வந்து கதவை திறக்கிறா. ஒயன் அப்படின்ட்டு தான் திறக்கிறா. ஏன்னா அவளை தேடி வர்றது வேறு யார், ஒயன் இல்லைன்னா ஜின் தான். ஸோ ஒயன் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றா. நீங்கள் வந்துட்டு டக்குன்னு அவளை பார்த்ததுமே ஹக் பண்ணிக்கிறீங்க. அவளுக்கு நான் கோவம் அப்படியே பலான்னு அடிக்கிறா அவங்கள. ஸோ நீங்கள் அத்தனை அடி வாங்கிட்டு அப்படியே நிற்கிறீங்க. ஜிம்மினுக்கு வேறு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இப்போ தான் அவள் ஜிம்மினை நோட் பண்ணுறா. ஜிம்மின் நீங்களா, வாங்க உட்காருங்க அப்படிங்கிறா. எதுக்கு நீ இவ்வளோ அப்படி அடித்தா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவ்வளோ டைம் நான் சொல்லி கேட்காம அந்த காட்டுக்குள்ளே போயிருக்கா. ஜின்னு சொல்லி தான் எனக்கே தெரியும். எவ்வளோ ஏமாத்துறா, என்கிட்ட போய் பேசுகிறா. என்னால் முடியலை, இங்கே உட்காந்துருக்கேன் தான் பேர், ஆனால் என் உயிரை கையில் இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது. ஜின்னும் சேர்ந்து வந்தாருன்னு சொன்னால் இன்னும் எப்படி ஃபீல் பண்ணுவான்னு வேறு தெரியலையா, அதனால் வாய் மூடிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிவன்கிட்ட நீங்கள் இருக்கீங்கன்னு அவள் சொன்னால் அந்த ஒரே நம்பிக்கையில் தான் நான் இருக்கேன். மற்றபடி இந்நேரம் நானே அந்த காட்டுக்குள்ளே வந்து வந்திருக்கணும். அவ்வளோ பதட்டமாக இருந்துச்சு எனக்கு. உயிரோட பார்த்ததுக்கப்புறம் தானே எனக்கு உயிரே வருது அப்படிங்கிறா. ஒரு மாதிரி ரொம்பவே டிப்ரெஷன் ஆகிட்டா போல். ஸோ ஒரு மாதிரி அவளோட கண்ணெல்லாம் தூங்காமல் கொள்ளாமல் அவள் ஃபோன் எடுத்து காட்டுறா. இங்கே பாரு எத்தனை கால் பண்ணிக்கிறேன்னு. விடாமல் நிமிஷத்துக்கு ஒருக்கா தூங்காமல் கொள்ளாமல் கால் பண்ணிக்கிட்டே இருந்துருக்குறா. அது நாட் ரீச்சபிள்னு சொல்லியுமே கால் பண்ணிட்டு இருந்துருக்குறா. அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது உங்களுக்கே. சாரி அப்படிங்கிறீங்க. எத்தனை டைம் இந்த சாரி என்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. சாரி அவன் உங்ககிட்ட கேட்குறா. ஸோ இப்போ ஜிமின் தான் வந்துட்டு சாரி சாரா, இனிமேல் அப்படி நடக்காமல் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது நீங்கள் வந்துட்டு சாரா, இவர் இனிமேல் உனக்கு அண்ணா, எப்படி ஜின் எனக்கு அண்ணா மாதிரியோ இவர் உனக்கு அண்ணா அப்படிங்கிறீங்க. ஏய் என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்குறா. அது அண்ணாதான், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லவும், ஜின் மாதிரினா ஜின் உனக்கு அண்ணானா அவர் எனக்கு பாய் ஃப்ரெண்ட், அப்போது இவர் எனக்கு அண்ணானா உனக்கு பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி கேட்டுடுறா. நீங்கள் அது அப்படி இது வந்து அப்படின்ட்டு ஒரு மாதிரி பெறாதுறீங்க. ஸோ ஜிம்மின் அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு அப்படியே உங்களை லைட்டாக எப்படி சொல்கிறது, நீங்கள் பக்கத்தில் தானே உட்காந்துருப்பீங்க. ஸோ அப்படியே உங்களை இழுத்து அவர் பக்கத்தில் உட்கார வச்ச மாதிரி உட்கார வச்சுக்கிட்டு உங்கள் தோல் மேலே கை போட்டுட்டு, ஆமாம் நான் இவரோட பாய் ஃப்ரெண்ட், இவரோட கேர்ள் ஃப்ரெண்ட், ஓகேவா சிஸ்டர் அப்படிங்கிறாரு. அவ்வளோதான். அவள் ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிடுறா. ஸோ இந்த மாதிரி யாருமே இல்லாத பசங்களுக்கு இப்படி யாராவது அரவணைப்பாக பேசினா ஹாப்பியாக இருக்கும்ல. ஸோ அதே தான் மாற்றி நீங்களே வந்துட்டு உங்களை கம்ஃபர்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்படி தான் அதுக்கப்புறம் மேடம் சமைச்சு கொடுத்துருப்பாங்க. 2 பேரும் 3 பேரும் சேர்ந்து நல்லா சாப்பிட்றீங்க. ஸோ ஜிம்மின் வந்துட்டு சாரா கிட்டே உங்களை பேச சொல்லிவிட்டு அவகிட்ட பேச்சு கொடு, நான் ஜின்னுக்கு கால் பண்ணிட்டு வரேன்
அவகிட்ட சொல்ல வேணாம் ஜின்னு அவங்க வந்தது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு, பால்கனிக்கு போகிறாரு. ஸோ ஜிமின் வந்துட்டு பால்கனிக்கு போயிட்டு ஜின்க்கு தான் கால் பண்ணுறாரு. ஸோ கால் பண்ணி ஹோங் நான் ஜிமின் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லவும், சொல்லு ஜிமின், ஓகேவா, வயன் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லவும், நல்லா இருக்கா, சாரா வீட்டில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. அவகிட்ட மட்டும் சொல்லிட்டாதான் நாங்கள் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதறாரு. அதில் நாங்கள் சொல்ல மாட்டோம், வயனுக்கே செம்ம அடி விழுந்துச்சு. ஸோ நீங்களும் அங்கே போனீங்கன்னு தெரிஞ்சால் யாருக்கு தெரியும், பூரிக்கட்டை உடஞ்சிரும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. கண்டிப்பாக அவள் அடைக்கக்கூடிய ஆள் தான். சரி ஓகே சொல்லு, என்ன கால் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஹியோங், அது வந்து ஒயின் சொன்னான்ல, அவன் கீழே விழுந்துட்டான், அடிபட்டு இருக்கும், அவனால் எழுந்து போக முடியாது, மேபி இறந்துருப்பான் அப்படிங்கிற மாதிரி கூட சொன்னால. நீங்கள் போய் பார்த்தீங்களா மறுபடியும்? உங்கள் டீமை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த இடத்தெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஒயின் சொல்லியிருக்கா, கிளைகளெல்லாம் உடச்சி விட்டு நான் போயிட்டேன், ஸோ அந்த வழியாக வந்துட்டு போங்கன்னு சொல்லியிருக்கா, போய் பாருங்கள், நான் வேணா வரட்டா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை ஜமீன், நான் போய்க்கிறேன், நீ அங்கேயே இரு, அங்கே சராக்கும் எனக்கு பாதுகாப்பு கால் வேணும்ல, அங்கே இரு, நாங்கள் பார்த்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிவிட்டு சின்ன அங்கே இருக்கிற டீம் எல்லாம் கூப்பிட்டுட்டு மறுபடியும் அந்த ஃபாரஸ்ட்டுக்கு தான் போகிறாரு. அது பகல் டைம் தான். ஸோ எல்லோரும் வந்துட்டு, சார் இங்கே இன்னும் சார் இருக்குது, அன்றைக்கே வந்து எல்லாம் தேடி பார்த்து ஒன்றும் இல்லைன்ட்டு போனோம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜின் வந்து, டேய் பார்த்து நான் என்ன கூமட்டையா, வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. அங்கேயே வந்துட்டு ரோட்லேயே ஆம்புலன்ஸ்லாம் நிற்க வச்சுட்டு தான் போயிருக்காரு, ஏன்னா டெட் பாடிஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரணும்ல. ஸோ அவருக்கு தெரியும்ல, பார்த்தாருல்ல, அதனால அவர் வந்துட்டு அந்த ப்ரெஸ்க்கெல்லாம் வந்துட்டு சொல்கிறாங்க, கண்டிப்பாக நிறைய டெட் பாடிஸ் இருந்துச்சு, நாங்கள் பார்த்தோம், எனக்கு இதுக்கு ஹெல்ப் பண்ணது வந்துட்டு ஒரு 2 பேர் தான். ஸோ அவங்களோட பேர் இங்கே சொல்லாமல் வேணாமான்னு தெரியல, பட் அவங்க தான் அதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா க்ரெடிட்டும் உங்கள் 2 பேத்துக்குமே கொடுத்துட்றாரு. பட் போலீஸாக நான் என்ன வேலை செய்யணுமோ அதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ளே போகிறாரு. அப்படியே தான் உள்ளே போயிட்டு கொஞ்சம் நிறையா பேர் அந்த இவங்கெல்லாம் வந்திருப்பாங்களா, ஆம்புலன்ஸில் இருக்கிறவங்கலாம், ஸோ அவங்களெல்லாம் வந்துட்டு கூட்டிகிட்டே போகிறாங்க. அந்த ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி மூட்டை கட்டி தான் எடுத்துகிட்டு வரணும் சில பாடிஸ் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவ்வளோ பெரிய வேன் வந்துட்டு அந்த காட்டுக்குள்ளே போக வழி இல்லை, நடந்து போகிறனா கூட நிறையா வந்துட்டு குச்சி இந்த மாதிரி முள்ளெல்லாம் மிதித்து தாண்டி தான் போகணும். ஸோ அப்படி தான் இருக்குது. அதனால் அப்படியெல்லாம் வந்துட்டு கையில் தான் தூக்கிட்டு போகிறாங்க. கரெக்டாக ஜிமின் சொன்ன மாதிரி நீங்கள் எல்லா இடத்தையும் குச்சி உடச்சி வச்சுட்டு தான் போயிருப்பீங்க. இப்போது இந்த மாதிரி இவங்க காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஜிமின் அப்படியே உங்ககிட்ட வந்து 2 பேர்கிட்ட மறுபடியும் பேச்சு கொடுக்குறாரு, நடந்து எதுவுமே தெரிஞ்சுக்காத மாதிரி சாரா கிட்ட. அப்புறம் என்ன நீ ஒர்க் போகலையா இன்றைக்கி, மார்னிங் டைமில் இங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது வந்து நான் இவ்வளோ நாளாக போகவே இல்லைல்ல ஒர்க்குக்கு, இதோ இந்த நாயை நினச்சி பயந்துகிட்டே இருந்தேன், எங்கே போய் வேலை செய்யட்டும், இன்றைக்கி போகணும் அப்படின்னு சொல்கிறா. அப்போ கிளம்பிக்கோ அப்படிங்கிறாரு. இல்லை நைட் ஷிஃப்ட், எனக்கு இன்றைக்கி நைட் தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரா சொல்கிறா. ஓ நைட் ஷிஃப்டா, அப்போ நாங்கள் 2 பேர் மட்டும் தான் இங்கே இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உங்களை பார்த்து கேட்குறாரு. நீங்கள் என்னடா இப்படி கேட்குறான் அப்படின்ட்டு. இல்லை அது நீ உன்னோட அந்த ஆஃபீஸில் இருப்ப, நான் என்னோட இந்த வீட்டில் இருப்பேன் அப்படிங்கிறீங்க. ஜிவன் சிரிச்சிட்டே, அப்படியெல்லாம் இது பண்ணிட மாட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கும் வேலை இருக்குது, நான் ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. தட்ஸ் மை பாய் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு ஒரு மாதிரி கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ சாரா அப்படியே பார்க்குறா, ஒயன் ஒரு மாதிரி கிரிஞ்சாக இருக்குது, பண்ணாது இப்படி அப்படிங்கிறா. சொன்னீங்க அப்படியெல்லாம் சொல்லாத, நீ இப்படியெல்லாம் ஜின்கிட்ட பண்ணியிருக்கல, நான் எதாவது சொல்லியிருக்கேனா, அமைதியாக தானே இருந்தேன், அது மாதிரி தான், கண்டு காணாமல் இருந்துக்கோ அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே சாரா, நீ போய் தூங்கு, உனக்கு தான் நைட் ஷிஃப்ட் இருக்குல்ல, நான் அவங்களும் அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. அவள் வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே அவர் ரூமில் போய் தூங்குறா. ஸோ நீங்கள் ஜிமின் 2 பேரும் வந்துட்டு அங்கேயே சோஃபாவில் ஆளுக்கு ஒரு பக்கமாக படுத்து தூங்கிடுறீங்க. அவ்வளோ டயர்டாக இருக்கும். ஸோ நல்லா தூங்கிட்டு இருக்கிறீங்க. இந்த பக்கம் ஜின் வந்துட்டு கரெக்டாக சொன்ன மாதிரியே அந்த கிளைகள் எல்லாம் உடைக்கப்பட்ட வழியை பார்த்து போயிட்டு இருக்காரு. அந்த இடத்துல போய் பார்த்தா நல்லா தெரியுது, ஆக்சுவலாக அந்த ஒரு பர்சன், அந்த கில்லர் இருக்கால, அவனை நீங்கள் தள்ளிவிட்ட இடம். ஸோ அதுதான், அது வரைக்கும் நீங்கள் வந்துட்டு அப்படியே உடச்சி வச்சுட்டு தான் வச்சுருப்பீங்க. அதனால கரெக்டாக அவங்க அங்கே போயிடுறாங்க. ஸோ போயிட்டு இங்கே தான் எங்காவது இருக்கானான்னு பாருங்கள், தேடி பாருங்கள், ஏதாவது பாடி கிடைக்குதா, இல்லை யாராவது மயங்கி கிடக்குறாங்களான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி எல்லோரும் வந்துட்டு சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே வந்துட்டு யாருமே இல்லை. சார் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜின்கிட்ட வந்து ரிட்டன் சொல்கிறாங்க. யாருமே இல்லையா அப்படின்ட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா விழுந்து இறந்துருந்தா தான் அடுத்த அதாவது குழந்தைங்கள யாரையும் கடத்தாமல் இருந்திருப்பான். பட் யாரையும் கடத்தவும் இல்லை, எந்த ஒரு நியூஸும் அவனை பற்றி இல்லை, இறக்கவும் இல்லை, இங்கேயும் இல்லை.
கண்டிப்பாக லைட்டாக அடிபட்டிருக்கும். ஜிமின் சொன்னது கரெக்டு தான். அவன் செத்துருக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிற மற்ற போலீஸ்கிட்டலாம் சொல்லிவிட்டு சரி ஓகே அந்த வீட்டுக்கு போகலாம் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. ஏன்னா அவர் 2 டைம் வந்திருப்பார்ல அந்த வீட்டுக்கு. ஸோ அப்படிதான் கூட்டிகிட்டு போகிறாரு. எல்லோரும் வந்துட்டு சார் அன்றைக்கே பார்த்தோம், இல்லை எதை பார்த்துட்டு வந்து வளர்றீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் நீங்கள் டிபார்ட்மெண்ட்டோட டைமை வேஸ்ட் பண்ணிங்கன்னா பனிஷ்மெண்ட் தருவாங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் வாயை மூடிட்டு வாயா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. ஃபைனலாக அந்த வீடு அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது, பார்த்துட்டு நிற்கிறாரு. எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. இவ்வளோ பெரிய காட்டுக்குள்ளே இவ்வளோ பெரிய வீடா, அன்றைக்கி நம்ம இதில் தான் போகணும், இது நம்ம பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லவும் அதான் சொன்னில்ல நீ இவ்வளோ பெரிய காடுன்னு, இவ்வளோ பெரிய காட்டுக்குள்ளே வழி தெரியாமல் போயிருக்கோம், அந்த வீடு இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியல. ஸோ இதெல்லாமே நான் நேற்று அவங்க கூட வந்தங்காட்டி தான் எனக்கு தெரிஞ்சு, வாங்க இன்னும் நிறைய பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. எல்லோரும் வந்துட்டு போகிறாங்க. ஸோ போயிட்டு ஃபுல்லாகவே சர்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏன்னா இவங்க தேடி பார்க்கட்டும் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லோரும் உள்ளே போயிட்டு எல்லாம் ஆளாளுக்கு ஒரு பக்கம் வந்துட்டு இது பண்ணிட்டுருக்காங்க. வீடு க்ளீனாக இருக்குது பாஸ், ஆனால் எப்படி யாருமே இல்லை, இங்கே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரக்சரில் எடுத்து வர சொன்னார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போலீஸ் வந்துட்டு இன்னொருத்தவங்க கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. 2 போலீஸ் சேர்ந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஜின் வந்துட்டு கண்டுபிடிக்க முடியுதா இல்லை அதுவும் நானே சொல்லணுமா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை நான் தேடுறோம் இதோ நாங்கள் தேடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் போயிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஜின் மட்டும் ஒரு மாதிரி அமைதியாக கையை கட்டிட்டு அந்த வீட்டையே ஒரு மாதிரி பார்க்குறாரு. ஏன்னு தெரியல, பட் பார்த்துட்டே இருக்காரு. நைட் பார்த்துருப்பார்ல, ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இப்போவும் அப்படியே ஃபுல்லாக அந்த வீட்டை பார்த்துட்டே இருக்காரு. அப்படியே தான் கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது, ஒருத்தருக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஸோ ஃபைனலாக அவரே வந்து அதை ஓப்பன் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. ஒரு மாதிரி இருக்குது, அவங்களும் அதை வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ ஓப்பன் பண்ண உடனே கப்புன்னு ஒரு மாதிரி ஸ்மெல் வருது. சார் ஒரு மாதிரி ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லவும் உள்ள டார்ச் எடுத்துகிட்டு போங்க, நிறையா டெட் பாடிஸ் இருக்குது, கலெக்ட் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது உள்ளே லைட் எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லவும் அண்டர் கிரவுண்டில் உங்கள் அப்பனாடா லைட் போட்டு வச்சுருப்பான், போ அது காட்டுக்குள்ளே எலக்ட்ரிசிட்டி எங்கே போகிறது, டார்ச் எடுத்துகிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்துறாரு. அப்படி தான் எல்லோரும் போயிட்டு அந்த டெட் பாடிஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. அவங்களுக்கே ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்குது. பாதியெல்லாம் ஒரு மாதிரி அழுகுன நிலைமையில எப்படியோ இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்கணும்ல. ஏன்னா யாரோட பாடிஸ் அவங்க காணாமல் போனவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த பாடிஸ் அது அவங்களுக்கும் இவங்க இந்த பாடிஸ்க்கும் வந்துட்டு ஒத்து வருதா இல்லையான்னு பார்க்கணும்ல. அந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு கொடுக்கணும். ஸோ எல்லாத்தையும் வந்துட்டு கலெக்ட் பண்ணி ஆகணும், தனித்தனியாக எடுத்து போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லோரும் வந்துட்டு இருக்கிற எல்லாத்தையும் பிடிச்ச ஒரு வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுட்டு வந்து அப்படியே காட்டுக்குள்ளேருந்து திருப்ப அந்த ஸ்ட்ரக்சரோட மூட்டை மாதிரி கட்டி ஒரு மாதிரி கொண்டுட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ மீடியாஸ் எல்லாம் செம்மையாக அதெல்லாம் பார்த்து ஷாக் ஆகுறாங்க, இவ்வளோ டெட் பாடிஸோ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் அந்த பார்க்குற நியூஸில் பார்க்குறவங்கெல்லாம் பக்குன்னு இருக்குது. என்னோட குழந்தையா இருக்குமா, என்னோட பொண்ணாக இருக்குமா, இருக்கக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. ஸோ இப்படி தான் எல்லா டெட் பாடிஸும் கலெக்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து அந்த வீட்டுக்கெல்லாம் சீல் மாதிரி வச்சுட்டு மறுபடியும் அந்த காட்டில் வந்துட்டு சீல் வைக்கிறாங்க. யாருமே இந்த பக்கம் இனிமேல் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக வந்துட்டு ரூல்ஸ் எழுதியிருக்காங்க. போனாங்க அப்படின்னா கடுமையான தண்டனைக்கு ஆளாக்கப்படுவீங்க அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சுட்டு அங்கேருந்து எல்லா பாடிஸும் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த வேலையெல்லாம் முடியறதுக்கு சாயந்தரம் ஒரு 5 மணி ஆகிருக்கும். ஸோ ஜின் மறந்தே இருப்பார். அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஞாபகம் வந்து ஜிமினுக்கு கால் பண்ணுறாரு. ஸோ ஜிமின் நல்லா தூங்கிட்டுருக்காரு. நீங்கள் தான் அப்படியே லைட்டாக முழிக்கிறீங்க. அங்கே சாராவோட ஃபோன் தான் ரிங் ஆகிட்டு இருக்குது. அப்படியே பார்க்குறீங்க ஜிமின் பக்கத்தில் தான் இருக்குது. ஏன்னா அவர் தான் லாஸ்ட்டாக வாங்கி பேசியிருப்பார். ஸோ அதனால தான் ஜின் வந்துட்டு எப்படியும் அவருக்கு தெரியும்ல நம்ம 3 பேர்கிட்ட ஃபோன் இல்லைன்ட்டு. ஸோ அவரே ஆஃபீஸ் ஃபோன்லேருந்து தான் கூப்பிட்டு திரும்ப எடுக்கிறாங்களான்னு பார்த்துட்டு இருக்காரு. கால் கட் ஆகிருக்கும், உங்களுக்கு செம டயர்டு, அப்படியே தான் அமைதியாக மறுபடியும் படுத்திருப்பீங்க. ஸோ திரும்ப கால் வருது. இப்போ ஜிமின் லைட்டாக வேக்கப் ஆகிட்டு அப்படியே ஒரு மாதிரி கையை அப்படி தடவுறாரு, அங்கே எங்கேயாவது ஃபோன் பக்கத்தில் இருக்கான்னு. ஸோ கிடைக்குது, அப்படியே அட்டென்ட் பண்ணி ஹலோ அப்படிங்கிறாரு. ஜிமின் நீ தானே, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படிங்கிறாரு. என்ன ஹியோங் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அப்படியே கண்ணை தேய்ச்சிட்டு ஜிமின் உட்காந்துருக்காரு. அது வந்து பையன் சொன்ன மாதிரி அந்த இடத்துல அந்த கில்லரோட பாடி கிடைக்கல. நீ சொன்னது கரெக்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க இல்லை, கண்டிப்பாக அவன் தப்பிச்சு போயிருக்கான். அவன் தப்பிச்சு போயிட்டு திரும்ப அந்த மாதிரி கொலைகளை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து எந்த குழந்தைக்கு கடத்தாமல் இருக்கிறதுக்கு நம்ம தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே ஜிமினுக்கு தூக்கம் டக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ அவன் சாகலை தானே, இன்னும் சாகலையா அப்படிங்கிறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னும் சொல்லவும் இந்த பக்கம் ஜிமினும் வந்துட்டு சரி ஓகே
நீங்கள் உங்களால் என்ன ஒர்க் முடியுமோ அதை உங்களால் என்ன ஒர்க் பண்ண முடியுமோ அதை வந்துட்டு பண்ணுங்கள். நானும் போய் என்னால் என்ன முடியுமோ அதை பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவனை இதை திரும்ப அடுத்த குழந்தைங்களை கடத்துறதுலேருந்து தடுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. அந்த டைமில் கரெக்டாக நீங்கள் எந்திரிச்சிடுறீங்க. ஸோ எஞ்சதுமே ஜிமின் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. என்னது எதுவும் இல்லை, நல்லா உன்னை தூங்குனியான்னு கேட்டார். ஜிந்தா அப்படின்னு சொல்கிறாரு. தூங்குனேன், இன்னும் எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் படுத்துக்கிறீங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பக்கம் போய் பேசுகிறாரு. அவள் தூங்கிட்டுருக்கா, சாராவும் நைட் வந்துட்டு ஷிஃப்ட்டுக்கு போயிடுவா. ஸோ நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு என்னால் என்னென்னலாம் வந்துட்டு டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண முடியுமோ அவனை பற்றி எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கிறேன். எல்லாமே ஆஃபீஸில் தான் இருக்கும். ஸோ அவனை பற்றி நான் கலெக்ட் பண்ணி வச்ச டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆஃபீஸில் தான் இருக்குது. அதை நான் போய்ட்டு எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் அவன் வேறு எங்கேயாவது இருக்கிறானா இல்லை என்ன அவனோட அடுத்த மூவ் என்னங்கிறத நம்ம கெஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. கரெக்டாக இந்த பக்கம் ஜின்னு வந்துட்டு, ஓகே ஜிமின், நீ சொல்கிறது கரெக்டு தான், பட் நம்ம அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரெஸ் மீடியாவுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு சின்ன இன்டர்வியூ மாதிரி கொடுக்குறாரு. எப்படின்னா ஜின்னா எந்த குழந்தைங்களாகட்டும் இல்லை உங்களோட பொண்ணுங்க பசங்க அந்த மாதிரி உங்கள் ஃபேமிலியில் யாரையும் தேவையில்லாமல் வந்துட்டு வெளியே அனுப்பாதீங்க. அதுவும் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தனியாக போகாதீங்க, கூட யாராவது அதாவது 2 பேர் 3 பேர் சேர்ந்த மாதிரி போங்க. ஏன்னா இப்போதைக்கு இருக்கிற நிலமை அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நல்லபடியாக பார்த்துக்கங்க எல்லாருமே. முக்கியமாக ஹாஸ்டலில் இருக்கிற குழந்தைங்க இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் விட்டு இருக்கிற பசங்களெல்லாம் கால் பண்ணி விசாரிங்க, அவங்கக்கிட்ட பேசுங்க, அவங்க இருக்காங்களா இல்லையான்னு. அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க இருக்கிறவங்க சொல்கிறதெல்லாம் நம்பிக்கிட்டு குழந்தைங்க நல்லா இருக்காங்கன்னு சேஃப்டியாக இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. ஸோ தொடர்ந்து நீங்கள் வந்துட்டு விசாரிச்சுட்டே இருங்க. ஏன்னா உங்களோட குழந்தைங்களோட சேஃப்டி உங்கள்கிட்ட தான் இருக்குது. அப்படி ஏதாவது உங்களுக்கு டவுட் வர மாதிரி குழந்தை காணோம் இல்லை எங்கள் கிட்ட பேச கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னால் உடனே எங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க மேலே அந்த எப்படி சொல்கிறது அந்த ஸ்கூல் மேலேயோ இல்லை காலேஜ் மேலேயோ ஹாஸ்டல் மேலேயோ கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை நாங்கள் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையும் நியூஸில் வந்துட்டு சொல்லிடுறாரு. ஸோ நிறையா ரேடியோ ஸ்டேஷன்லலாம் கூட வந்து இந்த மாதிரி ஜின் போய் பேசிகிட்ருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி சேவ் பண்ணணும்ல, அதனால எல்லாத்தையும் சேவ் பண்ணுறதுக்காக எல்லாத்துக்கிட்டையும் இப்படி சொல்லிகிட்ருக்காரு. இந்த சைடு ஜிம்னும் வந்துட்டு அப்படியே உங்ககிட்ட எழுப்பி, எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் வெளில போகிறேன், நீ பார்த்து பத்திரமா ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மறுபடியும் தூங்கியிருப்பீங்க. அவ்வளோ தூக்கம் உங்களுக்கு. ஸோ ஜிமின் நேராக அவரோட ஆஃபீஸ்க்கு தான் போகிறாரு. போயிட்டு அங்கே இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்து பார்த்துட்ருக்காரு, கலெக்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஓகே, இதெல்லாம் வச்சு அவனை பிடிக்க முடியுமா? ஒன்றுமே முடியலையே. எங்கே போயிருப்பான்? அந்த வீட்டுக்குள்ளே அவன் இல்லை அப்படின்னா அந்த காட்டுக்குள்ளேயே அவன் இல்லை. ஆனால் அவன் வெளியே போகிறதுக்கு வேறு இடம் எது அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக யோசிச்சுட்ருக்காரு. இந்த சைடு சாரா அப்படியே எஞ்சி ரெடியாக இருந்திருப்பா. பார்த்தா நீங்கள் இன்னும் ஹாலில் தூங்கிட்டு இருக்கிறீங்க. அப்படியே உங்களோட தலையை வந்து ஒரு மாதிரி தடவி கொடுத்துட்டு பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எழுப்பி, போயிட்டு வரேன், எங்கேயும் போயிடாத, எல்லா பிரச்சனையும் இல்லை, எல்லாமே சால்வ் ஆகிடுச்சு ஜின்னு சொன்னார். நீ இனிமேல் எங்கேயும் போக வேண்டிய அவசியமும் இல்லை, எதானா கால் பண்ணு, இந்தா என் ஃபோன் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறா. ஸோ நீங்களும் உனக்கு அப்படின்னு கேட்குறீங்க. நான் ஆஃபீஸ் போயிடுவேன், அங்கே எனக்கு ஃபோன் இருக்குது, என் ஆஃபீஸ் நம்பர் இதில் சேவ் பண்ணி தானே இருக்குது, நீ கால் பண்ணி எதுனாதுனா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கேன், நீ சாப்பிட்டுக்க வாயின் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பிடுறா. ஸோ அவள் இன்றைக்கி தான் ஒர்க்கு போகிறா. அவள் ஒர்க்கு போனால் அங்கே கண்ணா பின்னான்னு திட்டு வாங்குறா. இத்தனை நாளாக எங்கே போயிட்டீங்க, ஒரு லீவ்னா இன்ஃபார்ம் பண்ண மாட்டிங்களா, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுன்னு இருக்கிறாங்க. அவங்களும் எல்லா திட்டி வாங்கி முடிச்சுட்டு எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு இனிமேல் எப்படி ஆகாதுன்னு சொல்லிட்டு அவள் போய்ட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. ஸோ இப்போ எப்படின்னா சாரா ஒரு பக்கம் அவளோட ஆஃபீஸில் இருக்கா, அவளோட ஒர்க்கை பார்த்துட்ருக்கா. டக்குன்னு அவளால் வெளியெல்லாம் வர முடியாது, ரொம்ப எமர்ஜென்சினா மட்டும்தான் விடுவாங்க. மார்னிங் வரைக்கும் வேலை செஞ்சு தான் ஆகணும், கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு. அதுவும் இல்லாமல் ஏதாவது எமர்ஜென்சினா விட்டுருவாங்க. ஸோ அது எல்லா இடத்துலையும் ஆப்வியஸ்லி விடணும். ஸோ எமர்ஜென்சி அப்படிங்கிற பட்சத்தில் விடுவாங்க. சும்மாலாம் வெளில போயிட்டு வர முடியாது. இவன் அப்படியே உள்ளே போயிட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. இந்த பக்கம் சாராவோட ஒர்க் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. ஒரு மாதிரி மூச்சு இழுத்து விட்டுட்டு இனிமேல் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கேபின் இருக்குல்ல, ஸோ அவளோட டேபிளில் சாமி ஃபோட்டோ வச்சுருப்பா. அதை தொட்டு கும்பிட்டுட்டு அவளோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கா. அடுத்து வந்துட்டு ஜின் தான். ஸோ எல்லா பக்கமும் இன்டர்வியூலாம் கொடுத்து முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் கொஞ்சம் அவேர்னஸ் வர மாதிரி சொல்லி முடிச்சுட்டு அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு. இன்னொரு பக்கம் ஜிமின் அவரோட ஆஃபீஸில் வந்துட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பயங்கரமாக இதை போட்டு சர்ச் பண்ணிவிட்டு அவருக்கு கிடைச்ச ஃபுட்டேஜ், அதுக்கப்புறம் கொஞ்சம் சாம்பிள் எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி அவர்கிட்ட இருக்கிற க்ளூவெல்லாம் வச்சு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்குறாரு. எது எங்கே பண்ண முடியுமா, அவன் எங்கே போயிருப்பான், கண்டிப்பாக தப்பிச்சிட்டான் அப்படின்னா அவனுக்கு போகிறதுக்கு இடம் ஏது, அந்த காட்டுக்குள்ளே இல்லை, கண்டிப்பாக அவன் அந்த காட்டுக்குள்ளே இல்லை,
ஏன்னா அவ்வளோ போலீஸ் எல்லா இடத்துலையும் தேடிட்டாங்க. காட்டுக்குள்ளே இருக்க வாய்ப்பே இல்லை. ஆக்சுவலாக அவனுக்கு அடிபட்டு இருக்கும், கண்டிப்பாக அடிபட்டு இருக்கும். ஹாஸ்பிட்டல் போக வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவனுக்கே தெரியும் ஹாஸ்பிட்டல் போயிட்டா மாட்டிப்போன்னு. ஏன்னா ஜின் எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்காரு, எந்த ஹாஸ்பிட்டலுக்கு புதுசாக ஒரு கேஸ் வந்தாலும் சந்தேகப்படுற மாதிரி இருந்தால் இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பார். அப்போ கண்டிப்பாக அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போகலை அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக யோசிச்சுட்ருக்காரு. இந்த பக்கம் நீங்கள் என்னடானா எந்த கவலையும் இல்லை, என்ன நடக்குது எதுவுமே தெரியல, நல்லா தூங்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ மணி வந்துட்டு ஒரு 10 இருக்கும். இப்போ தான் உங்களுக்கு தூக்கமே தெரியுது. அங்கே ஆளாளுக்கு உயிரை கொடுத்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. பட் நீங்கள் எதுவுமே தெரியாமல் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுது, அவனும் செத்துருப்பான். ஓகே, இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் இல்லை. பட் இறந்து போனவங்களுக்கு தான் கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ யோசிச்சுக்கிட்டு போனீங்க. கிச்சனுக்கு போயிட்டு லைட்டெல்லாம் ஆன் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு எதோ சமைச்சி வச்சுருக்கான்னு வேறு சொன்னால. ஸோ அதனால் நீங்கள் போய்ட்டு அந்த சமைச்சி வச்சுருக்கிறதெல்லாம் பார்க்குறீங்க. ஏதோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சிருக்கா. நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டே அந்த ஃபுட்டை அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஹாலில் உட்காந்து எப்படி சொல்கிறது, டிவி ஆன் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. இப்போ வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க, ஓகேவா? மறுபடியும் அதை கொண்டு போயிட்டு அந்த சிங்கில் போட்டுட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டு தண்ணி குடிக்கலான்னு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணுறீங்க. டக்குன்னு கரண்ட்டு கட் ஆகிடுது. ஒரு செகண்ட் உங்களுக்கு செம்மையாக ஜர்க் ஆகிடுது. என்னது கரண்ட்டு கட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறீங்க. ஆனால் நீங்கள் பயந்து ஒரு மாதிரி இருக்கிறீங்க. பட் ஒரு 2 செகண்டில் கரண்ட் வந்துடுது. ஓ, கரண்ட்டு போயிட்டு வந்திருக்கா. நார்மலாக நடக்கிற விஷயம் கூட இப்போல்லாம் ரொம்ப ஸ்கேரியாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மேலே லைட்டாக பயமாக தான் இருக்குது. ஏன்னா 4-5 நாளாக அந்த காட்டுக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்திருப்பீங்க. அது நைட்டில் ரொம்பவே நிறைய விஷயத்த பார்த்து பயந்துருப்பீங்க. கிட்டத்தட்ட சாவை கண்ணில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. கண்ணுக்கு முன்னாடி சாவு வந்துட்டு போயிருந்திருக்கும். ஏன்னா 2-3 டைம் வந்துட்டு நேராக அவனை பார்த்துருப்பீங்க. பட் உங்களுக்கு என்னென்னா 2-3 டைம் அவனை நேராக பார்த்தோம், ஆனால் அவனை பிடிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கீங்க. உங்களுக்கு இப்போ கூட அதே ஞாபகம் தான். பட் அவன் தான் செத்துட்டான்ல, இனிமேல் அவனை பற்றி பேசுறதுக்கு என்ன? கண்டிப்பாக அவனோட மூஞ்சியாவது நான் பார்த்தாகணும். காலையில் எந்திரிச்சது போனதுமே ஜின்கிட்ட சொல்லிவிட்டு அந்த மார்ச்சரி இருக்குல்ல, ஸோ அங்கே தானே இதெல்லாம் பண்ணுவாங்க, போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க, அங்கே போய்ட்டு அவனோட ஃபேஸை நான் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவன் செத்துட்டாங்கிற ஒரு தாட்டில் நீங்கள் இருக்கீங்க. டைம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. நீங்கள் அப்படியே ஃபோனெல்லாம் வந்துட்டு சாராவோட ஃபோன் தானே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. அவள் ஃபோனில் எதுவுமே இருக்காது, ஜஸ்ட்டு ஜின்கிட்ட பேசுகிறது, அப்புறம் ஜின்கிட்ட மெசேஜ் பண்ணுறதா இருக்கும். ஸோ அது அவங்களோட ப்ரைவசி, அதை நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டீங்க. அண்ட் வந்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க. நீங்கள் சாரா 2 பேர் எடுத்ததெல்லாம் ஒரு மாதிரி பழைய மெமரிஸ்க்கெல்லாம் போயிட்டு வரீங்க. கிட்டத்தட்ட செத்துருப்பேன் இவளை விட்டுட்டு. ஏற்கனவே நாங்கள் யாருமே இல்லாமல் இருக்கோம். இப்போ நானும் இல்லாமல் இருந்திருப்பாள்ல, ஜிமின் மட்டும் இல்லைனா செத்துருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு ஒரு மாதிரி உங்களுக்கு ஜிமின் மேலே லைட்டாக ஃபீலிங்ஸ் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. அப்படியே உங்களுக்கு ஜிமினோட ஞாபகமாகவே இருக்குது. இந்த பக்கம் என்னென்னா நீங்கள் ஒரு பக்கம் ஜிமினை நினச்சி ஒரு மாதிரி அவர் மேலே கொஞ்சம் நிறையா தாட்ஸாக வர ஆரம்பிக்குது. ஸோ ஃப்யூச்சர்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஏதோ யோசிச்சுட்டு லைட்டாக ஷை ஆகிட்டு ப்ரஷ் ஆகிட்டு அப்படி இப்படி இருக்கீங்க. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஜிமின் அவர் வந்துட்டு அவரோட ஆஃபீஸில் ஒரு மாதிரி அந்த லைட்லாம் போட்டு வச்சுட்டு அவரும் லைட்டாக ஒரு இருட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப அதிகமாக லைட் இருக்காது. ஸோ லைட்டாக கொஞ்சம் டிம்டிமாக வச்சுருக்காரு. என்னவோ தெரியல, இந்த டிடெக்டிவ்ஸ்லாம் வந்துட்டு லைட்டாக இப்படி தான் வச்சுக்குவாங்களோ என்னவோ, அப்படி தான் வச்சுக்கிட்டு அந்த டார்க்கான பிளேஸில் உட்காந்து தான் யோசிக்கிறாரு. ஏன்னா இந்த மாதிரி டார்க்கான பிளேஸில் உட்காந்து யோசித்தா தான் அவருக்கு வந்துட்டு கரெக்டான என்ன அப்படிங்கிறது தெரிய வரும். ஏன்னா அந்த கில்லரும் அந்த மாதிரி எப்பவுமே டார்க்கான பிளேஸில் மட்டும்தானே இருக்கான். மார்னிங்கெலாம் அவன் யார் கணக்கு படுறதே இல்லைல்ல, நைட்டில் மட்டும்தான் இருக்கான். ஸோ ஒருவேளை நம்ம அந்த கில்லராக இருந்தால் எப்படி இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ யோசிச்சுட்ருக்காரு. ஸோ ஃபைனலாக அவர் வச்சு எல்லா க்ளூவையும் ஜாயின் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறப்போ அவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அது அப்படியே செம்ம ஷாக்காக இருக்குது அவருக்கு. அவரால் அதை ஏற்றுக்கவே முடியல. அப்படியே அந்த எல்லாத்தையும் அப்படியே விட்டதை அப்படியே போட்ட இடத்துல விட்டுட்டு அங்கேருந்து செம்ம ஃபாஸ்ட்டாக கிளம்புறாரு. வெளியே வந்து பார்த்தா பைக் வேறு இல்லை. ஸோ வந்துட்டு அவரோட ஃப்ரெண்டு ஹோபி தான் அவர். ஸோ அவர் வந்துட்டு பைக் எடுத்துகிட்டு போயிருப்பார். இப்போ என்ன பண்ணுறது, கேப் ஏதாவது பிடிக்கலான்னா நைட்டு மணி 11 ஆயிடுச்சு. ஸோ எந்த கேபும் வந்துட்டு இல்லை, எந்த வெஹிக்கிளும் ரோட்டில் போகிற மாதிரி இல்லை. அங்கேருந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓட ஆரம்பிக்கிறாரு. சும்மா நிற்கிறதுக்கு ஓடுறது எவ்வளோ பேர் பரவாயில்ல தானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்காரு.
ஸோ ஜிமின் கிட்ட வந்துட்டு இப்போ ஃபோன் எதுவும் இல்லை, அவரோட ஃபோன் தான் உடஞ்சிருக்கும்ல, யாருக்கும் இப்போதைக்கு காலும் பண்ண முடியாது. அவர் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆஃபீஸில் கால் பண்ணுறதா இருந்தால் கூட ஆஃபீஸில் இருக்கிற ஃபோனில் தான் அந்த லேண்ட்லைன் இருக்குல்ல, ஸோ அதில் தான் கால் பண்ணியிருப்பார். இப்போது கால் பண்ணவும் முடியாது யாருக்கும், அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கார். ஹெல்ப் கேட்க கூட சைடில் பக்கத்தில் எதுவுமே யாருமே இல்லை, ரோடு ஃபுல்லாக எம்டியாக இருக்குது. திரும்ப அந்த நைட்டான நேரத்தில் அந்த ரோட்டில் தனியாக ஓடிக்கிட்டு இருக்கார். அந்த பக்கம் ஜின் வந்துட்டு ஏதோ ஒரு வேலை விஷயமா அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து மறுபடியும் கிளம்புறாரு. அப்படி தான் இவங்க 2 பேரும் இப்படி ஆளுக்கு ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன். நீங்கள் உங்களோட ரூமில் வந்துட்டு படுத்துட்ருக்கீங்க. ஸோ படுத்துகிட்டே உங்களுக்கு ஒரு மாதிரி ஜிம்மினை மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. சரி கால் பண்ணி பார்ப்போன்னு சொல்லிட்டு ஜிம்மோட ஆஃபீஸ் ஃபோன் இருக்குல்ல, ஸோ அந்த லேண்ட்லைன் நம்பர், அதுக்கு நீங்கள் கால் பண்ணுறீங்க. பட் அங்கே கால் ரிங் ஆகுது, யாருமே எடுக்கலை. திரும்ப திரும்ப கால் பண்ணுறீங்க, ஜிம்மின் எடுக்கவே இல்லை. ஏன் எடுக்கவே மாட்டான்? ஆஃபீஸ் போகிறேன்னு தானே சொல்லிட்டு போனார், கால் எடுக்கவே இல்லை. தூங்கியிருப்பாரோ, வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போய்ட்டு தூங்கிச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி சரி ஓகே ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மறுபடியும் உங்களுக்கு ஒரு மாதிரி தாகமாக இருக்கவும் தண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜுக்கிட்ட வரீங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி தண்ணி எடுத்து குடிச்சிட்டு இருக்கிறீங்க. அந்த டைமில் மறுபடியும் கரண்ட்டு போயிடுது. ஸோ எல்லா லைட்டும் ஆஃப் ஆகிடுது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, இந்த கரண்ட்டுக்காரங்களுக்கு வேறு வேலையே இல்லை, நட்டு ஜாமத்தில் இப்படி லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி விளையாடுறதுல உங்களுக்கு என்ன தான் சந்தோஷமோ, அடுத்தவங்களை பயமுறுத்தி நல்லா விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 1 2 3 அப்படின்னு சொல்லி எண்றீங்க. ஏன்னா இந்த மாதிரி நைட் டைமில் ஒரு டைம் கரண்ட்டு போச்சுன்னா ஒரு 2 3 சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கரண்ட் வந்துடும். ஆனால் இன்றைக்கி வரலை, என்னடா அது கரண்ட்டே வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உங்களுக்கு பார்க்கவே இருட்டாக இருக்கனால ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. பட் நீங்கள் பயப்படலை, ஏன்னா ஃபஸ்ட்டு கரண்ட் போயிட்டு தானே வந்துச்சு, எதுக்கு இப்படி பயந்து சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படல. தண்ணி அப்படியே வந்து அந்த பாட்டில் இருக்குல்ல, ஸோ அந்த பாட்டில் அப்படியே கையில் எடுத்துக்கிட்டு பொழுதுக்கு யார் இங்கே வந்து குடிச்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ரூமுக்கு எடுத்துகிட்டு போயிடலான்னு ஃப்ரிட்ஜை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் அந்த தண்ணி எடுத்துகிட்டு வெளில வரீங்க. பட் இருட்டு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஆனால் அப்போ தான் நோட் பண்ணுறீங்க, உங்களோட விண்டோவில் வந்துட்டு அப்பார்ட்மெண்ட் தானே, ஸோ அது வந்துட்டு கிளாஸில் தானே இருக்கும். பக்கத்தில் இருக்கிற எல்லா சைடும் வந்துட்டு லைட் எரியிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது, என்னது பக்கத்தில் எல்லா இடத்துலையும் லைட் எரியிற மாதிரி இருக்குது, நம்மளோட ஃப்ளாட்டில் மட்டும் லைட் தெரியல, ஏதாவது ஃபியூஸ் போயிடுச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாராவோட ஃபோன் அப்படியே உங்களோட பெட்ரூமுக்கு போயிட்டு தேடுறீங்க. அவள் ஃபோன் கையில் கிடச்சிடுது. ஸோ அந்த ஃபோனை எடுத்து டார்ச் ஆன் பண்ணிவிட்டு அந்த ஸ்விட்ச் பாக்ஸாக அது மாதிரி வச்சுருப்பாங்கள்ல, ஃபியூஸ்லாம் வச்சு ஒரு பாக்ஸ் வச்சுருப்பாங்கள்ல, ஸோ அதை போய்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு லைட் அடிச்சுட்டு ஃபியூஸ் ஏதாவது போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. பார்த்தா அது வந்துட்டு ஆஃப் பண்ண மாதிரி இருக்குது. ஓ ஏதாவது ட்ரிப் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன், அது அப்படியே ஆஃப் ஆகிடுச்சு. கனெக்ஷன் கூட இந்த வீட்டில் ஒழுங்காக இல்லை, வீட்டை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆன் பண்ணுறீங்க. கரண்ட் வந்துடுது, ஸோ லைட்டில் எரியுது. அப்படியே ஆன் பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப வந்துடுறீங்க. ஸோ கரெக்டாக ஹால்குள்ளே வந்திருப்பீங்க, திரும்ப கரண்ட்டு போகுது. ஸோ என்ன இது இவ்வளோ டைம் ட்ரிப் ஆனால் நான் தான் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்புறீங்க. ஓகேவா, மறுபடியும் போய்ட்டு அதை சரி பண்ணலான்னு சொல்லிட்டு திரும்புறீங்க. அப்படி திரும்புகிறப்போ டக்குனு உங்கள் முன்னாடி ஏதோ ஷேடோ, செம்மையாக பயந்துடுறீங்க. ஆனால் ஒரு மாதிரி பயந்து கண்ணை மூடிருப்பீங்கல்ல, ஸோ கண்ணை மூடிட்டு ஃபோன் அப்படி கீழே போட்டுறீங்க. கண்ணை மூடி பயத்தில் கீழே ஃபோன் போட்டதும் அந்த ஃபோனும் உடஞ்சிடுது, ஒன்றுமே பண்ண முடியல. அப்படியே வந்து இப்போ கண்ணை திறந்து பார்க்குறீங்க, பக்கத்தில் யாரும் இல்லை. கை அப்படியே வச்சுட்டு பார்க்குறீங்க சுற்றி யாரும் உங்கள் கைக்கு படலை. ரொம்ப பயந்துட்டேனோ, ஏன் எனக்கு இதே தாட்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு சரி ஓகே எப்படி இருந்தாலும் தூங்க தானே போகிறோம், லைட் ஆஃப் பண்ணிட்டு, அது காலைல பார்த்துக்கலாம், எலக்ட்ரிஷியன் யாராவது வர சொல்லி பார்த்துப்போம் அப்படின்னு நினச்சிட்டு கீழே ஃபோன் விழுந்து உடஞ்சிருக்கும்ல, போச்சு அவள் ஃபோனே உடச்சிட்டேன், வந்தால் காய்ச்சி முடிச்சுன்னு திட்ட போகிறா. ஐயோ என்ன பண்ணுவேன், விடியத்துக்குள்ளே ஃபோனை மேலே ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்துச்சில்ல, ஸோ பீஸாக கலந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் அப்படியே பொறுக்கி கையில் எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டு உங்களோட ஹாலில் தான் உட்காந்துக்கிறீங்க. ஸோ பெட்ரூமுக்கு போகல, ஹால்லேயே உட்காந்துட்டு ஒரு சின்ன டேபிள் மாதிரி இருக்குது அந்த சோஃபாவுக்கு முன்னாடி, அந்த டேபிளில் அது எல்லாத்தையும் வச்சிட்றீங்க. வச்சு அப்படியே கணத்தில் கை வச்சு பார்த்துருக்குறீங்க. இப்போ இதை எப்படி ஒட்டுறது, எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனெல்லாம் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி இன்சர்ட் பண்ணிருக்கீங்க. பேட்டரியெல்லாம் தனித்தனியாக கலந்து கிடக்கு. நீங்கள் இந்த மாதிரி ஃபோனை இங்கே ரெடி பண்ணிட்டு இருக்க, அந்த சைடு ஜிம்மி இன்னும் ஓடிக்கிட்டே இருக்காரு. ஸோ இப்போ மறுபடியும் நீங்கள் அந்த ஃபோன்லாம் எடுத்து ஃபிட் பண்ணிட்டீங்கல்ல, ஸோ லிட்ரலி நீங்கள் ஃபிட் பண்ணி முடிச்சிட்டிங்க. இப்போ வந்துட்டு அதை ஆன் பண்ணால் அது ஆன் ஆகிடும், ஆனால் கரெக்டாக தெரியல ஆன் ஆகுமா ஆகாதானே. பட் எல்லாத்தையும் கரெக்டாக உள்ளே போட்டு இன்சர்ட் பண்ணிட்டீங்க.
ஸோ நீங்கள் அதை அப்படியே இன்சர்ட்லாம் பண்ணி அந்த ஃபோன்லாம் கரெக்டாக செட் பண்ணி முடிச்சுட்டு சாமி கும்பிட்றீங்க. சாமி கடவுளே ப்ளீஸ் இது ஆன் ஆகிடும், ஆன் மட்டும் ஆகலைண்ணா கலந்த ராட்சசி வந்து என்னை கொன்றுவா, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, வேண்டிட்டு இருக்கிறீங்க. இந்த பக்கம் ஜிமின் வந்துட்டு அப்படியே ஃபாஸ்ட்டாக ஓடி வந்துட்டு இருப்பார் இல்லையா ரோட்டில். அவர் வந்துட்டு ஒரு இடத்துல ஃபோன் பூத்து பார்க்குறாரு. அதாவது கால் பேசுறதுக்கு ஃபோன் வச்சுருப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி ரேராக எங்கேயாவது ஒரு இடத்துல தான் இருக்குது. அதை பார்த்ததுமே அப்படியே டக்குன்னு உள்ளே ஓடி போயிட்டு உங்கள் நம்பருக்கு தான் கூப்பிடுறாரு. ஆக்சுவலாக சாராவோட நம்பருக்கு மனப்பாடமாக பண்ணி வச்சுருக்காரு. பட் அதான் ஃபோன் இன்னும் நீங்கள் ஆன் பண்ணவே இல்லையே, கையில் வச்சுட்டு சாமி கும்பிட்டுருக்கீங்க. அவர் உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு கால் பண்ணிகிட்டே இருக்காரு. ஆனால் நீங்கள் இன்னும் அதை ஆன் பண்ண பாடே கிடையாது. சாமி கடவுளே ஆன் ஆயிடணும் வேண்டிக்கிட்டே இருக்கீங்க. அவருக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு. உடனே வந்துட்டு ஜின்னுக்கு தான் கால் பண்ணுறாரு. ஸோ ஜின் வந்துட்டு ஃபோன் ஃபஸ்ட்டு ஒரு 4-5 ரிங் அவர் எடுக்கவே இல்லை. அவருக்கு கடுப்பாகுது, ஏன் யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஜிமின் வந்துட்டு திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஃபைனலி வந்துட்டு ஜிமின் வந்து கால் பண்ணவும் ஜின் கால் அட்டன் பண்ணிடுறாரு. என்ன ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறீங்க இவங்க அப்படின்னு கத்துறாரு. டே பாத்ரூமில் இருந்தடா, சொல்லு அப்படின்னு சொல்கிறாரா. அது வந்து நான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிட்டேன், அவன் எங்கே போயிருப்பான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லவும், எங்கே ஏதாவது குழு இருக்கா, அவனுக்கு ஏதாவது வீடு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு ஜின்னும். அவனுக்கு எந்த வீடும் இல்லை, ஆனால் இப்போ அவன் கண்டிப்பாக வயனை தேடி தான் போயிருப்பான், அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் இங்கே 2 பேத்துக்கும் ஒரு மாதிரி ஷாக்கு. ஜிமின் இப்படி சொல்கிறத கேட்டு ஜின் அது எப்படி சான்ஸ் எல்லாம் இல்லை, கண்டிப்பாக அதெல்லாம் தெரிய வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை வயன் தனியாக இருக்கா, நான் போயிட்டுருக்கேன், ப்ளீஸ் இங்கே எந்த வெஹிக்கிளும் இல்லை, நான் ஓடிட்டுருக்கேன், முடிஞ்சால் நீங்கள் சீக்கிரம் அவளை போய் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே தான் அந்த பக்கம் ஜின்னும் வந்துட்டு சீக்கிரமாக நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவரோட ஜீப் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. இந்த பக்கம் ஜிமினும் வந்துட்டு ஃபோன் வச்சுட்டு மறுபடியும் உங்களுக்கு ஒரு டைம் கால் பண்ணி பார்க்குறாரு. பட் நீங்கள் வந்துட்டு இன்னும் அந்த ஃபோனை ஆன் பண்ணவே இல்லை, லூஸு மாதிரி ஃபோனை அப்படி கையில் வச்சுட்டு சாமி கும்பிட்டுருக்குறீங்க. இப்போது ஜிமின் வந்துட்டு இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, டைம் லேட் பண்ண ரொம்ப பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அப்படியே போட்டுட்டு என்ன பண்ணிட்டாருன்னா அங்கேருந்து திரும்ப ஓட ஆரம்பிக்கிறாரு. ஃபாஸ்ட்டாக ஓடி வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த பக்கம் ஜிமின் ஒரு பக்கம் ஓடி வர, அந்த சைடு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நம்மளோட ஜின்னும் வந்துட்டுருக்காரு காரில், ஜீப்பில். ஆனால் இந்த பக்கம் நீங்கள் இப்போ தான் கடவுளே இப்போ நான் ஆன் பண்ண போகிறேன்னு நினச்சிட்டு நீங்கள் ஃபோன் அப்படியே இந்த கைக்கு வச்சு பார்க்குறீங்க. அப்போ கரெக்டாக அந்த கர்டனுக்கு பின்னாடி உங்களுக்கு ஏதோ ஒரு உருவம் தெரியுது. என்ன ஏதோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்க்குறீங்க. பிரம்மையாக இருக்குமோ, ரொம்ப பயந்துட்டியா வயன் நீ அப்படின்னு நீங்களே உங்களை கேட்டுக்கிறீங்க. பட் இருந்தாலும் நல்லா பார்க்குறீங்க. அந்த கர்டனுக்கு பின்னாடி மறைஞ்சிருந்த அந்த உருவம் அதே ஹூடி போட்டிருக்காங்க. அப்படியே கொஞ்சம் முன்னாடி வர மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி பயமாக இருக்குது உங்களுக்கு. அப்படியே அந்த சோஃபாலே உட்காந்துருக்கீங்க. அது கொஞ்சம் கிட்ட வர உங்களுக்கு நல்லா தெரிய வருது அவன் கையில் சுத்தியல் இருக்கிறது. ஆக்சுவலாக ஜிமின் சொன்னது கரெக்டு தான், அவர் கண்டுபிடிச்சது கரெக்டு தான். அவன் நேராக உங்கள் வீட்டுக்கு தான், உங்களை தேடி தான் வந்திருக்கான். ஸோ ரொம்பவே பயந்துட்டு அந்த பக்கம் ஜிமின் ஓடி வந்துட்டுருக்காரு. இந்த பக்கம் நீங்கள் செம்ம பயத்தில் அந்த ஃபோனை ஆன் பண்ணலாம், ஜிமினுக்கு கால் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை நீங்கள் வந்துட்டு ஆன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க. பட் அவன் கிட்ட வந்துட்டான். அப்படியே நீங்கள் அந்த சோஃபாலேருந்து அந்த பக்கம் குதிச்சு அந்த சைடு வந்துட்டு ஓட ஆரம்பிக்கிறீங்க. ஓடி போயிட்டு ஒரு ரூமில் கதவை லாக் பண்ணிக்கிறீங்க. ஆக்சுவலாக அது உங்களோட பெட்ரூம் தான். ஸோ கதவை லாக் பண்ணிவிட்டு ஜிமினுக்கு கால் பண்ணுறதுக்காக அந்த ஃபோனை வந்துட்டு நீங்கள் ஆன் பண்ணுறீங்க. பட் அதுனா ஆன் ஆகலை. கரெக்டாக மறுபடியும் நான் டைம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, ப்ளீஸ் ஆன் ஆகிடு அப்படின்னு சொல்லிட்டு கால் வந்துட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு ஆன் பண்ணுறீங்க. ஃபோனை முதல்ல ஸ்விட்ச் ஆன் பண்ணுறீங்க. கரெக்டாக அந்த ஃபோன் ஸ்விட்ச் ஆன் ஆகுது. ஃபோன் ஸ்விட்ச் ஆன் ஆனதுக்கப்புறமா கால் பண்ணுறதுக்காக நீங்கள் நம்பர் எடுக்கிறீங்க. பார்த்தா நிறையா மிஸ் கால் ஜிமின் ஆல்ரெடி கூப்பிட்ருப்பாரு. அப்படியே ஒரு மாதிரி அழுகையாக வருது. ஸோ அப்படியே நீங்கள் வந்துட்டு ஜிமினுக்கு மறுபடியும் ரிட்டர்ன் கால் பேக் பண்ணலான்னு சொல்லி அந்த நம்பர் இருந்திருக்குல்ல, ஸோ அந்த நம்பருக்கு கூப்பிட்றீங்க. பட் ஜிமின் அவசரத்தில் ஃபோனை கீழே போட்டு வந்திருப்பாரு. அங்கே வந்துட்டு அந்த ஃபோனுக்கு காலே போகலை. ஸோ நீங்கள் ஜின்னுக்கு கால் பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோன் நம்பரை போட்டுட்ருக்குறீங்க. ஆனால் கரெக்டாக அவன் அந்த கதவு கிட்ட வந்துட்டு அந்த கதவு போட்டு உடச்சிட்ருக்கான். சுற்றி தான் வச்சுருக்கானே, அதுவும் இல்லாமல் அது மரக்கதவு தானே, வுடனில் செஞ்ச கதவு, சும்மா போட்டு அடிச்சிட்ருக்கான். உங்களுக்கு பயமாக இருக்குது. அந்த லாக்கு வேறு வந்துட்டு கரெக்டாக அந்த லாக் இருக்கிற இடத்துலேயே அடிக்கிறானா. ஸோ ஒரு மாதிரி அந்த லாக் லூஸ் ஆகிட்டே இருக்குது. பயத்தில் நீங்கள் வந்துட்டு அப்படியே போய் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கதவோடு சேர்த்து அப்படின்னு அடிச்சு பிடிச்ச மாதிரி நிற்கிறீங்க. ஒரு மாதிரி கதவை வந்து டைட்டாக அப்படி ஹோல்ட் பண்ணி தள்ளி வச்சு நிற்போம்ல, யாரும் திறக்கூடாதுன்னா ஒரு மாதிரி நிற்போம்ல, ஸோ அந்த மாதிரி சாஞ்சு நிற்கிறீங்க. கையெல்லாம் நடுங்குது உங்களுக்கு. அப்படியே நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க. ஆனாலும் அந்த பக்கம் கதவை போட்டு அவன் உடனே உடச்சிட்டு இருக்கான். ஜின்னுக்கு தான் நீங்கள் கால் பண்ணுறீங்க.
கால் போகிறதுக்குள்ளே என்ன ஆகுது அப்படின்னா கரெக்டாக அவன் அந்த கதவை உடச்சிட்றான். ஸோ உடச்சிட்டு அப்படியே உள்ளே வந்துடுறான். நான் ஒரு மாதிரி அவன் அந்த கதவை உடைக்கிறப்போ அந்த சுற்றி வச்சு அடிச்சிருப்பான் பார்த்தீங்களா? ஸோ அந்த கதவு கரெக்டாக சுற்றி வச்சு அடிக்கிறப்போ உங்கள் மேலேயே முதுகில் பட்டிருக்கும். நீங்கள் சாஞ்ச மாதிரி நின்றுருப்பீங்கல்ல. ஸோ அப்படியே நீங்கள் போய் முன்னாடி குப்பை கடிச்சு விழுந்துடுறீங்க. ஸோ அப்படியே நீங்கள் விழுந்து கிடக்குறீங்க. இந்த பக்கம் அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக முன்னாடி ஃபார்வேர்டில் உங்கள் கிட்டே வரான். அந்த சுற்றி கையில் வச்சுக்கிட்டு இந்த பக்கம் ஜிமின் வந்துட்டு ஒரு வழியாக வந்துடுறாரு. உங்கள் வீட்டுக்கே வந்துடுறாரு. ஸோ கரெக்டாக அவங்களோட ஃப்ளாட்டுக்கு வந்து நம்பர் போட்டுட்ருக்காரு. ஆனால் அவன் எப்படி இந்த பாஸ்கோட் மாற்றினான்னு தெரியல. ஓப்பனே ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த பக்கம் ஜிமின் ஒரு சைடு இந்த மாதிரி பாஸ்கோட் போட முடியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அவன் அந்த பக்கம் அவங்க கிட்ட வந்துட்டான். ஸோ அப்படியே அந்த சுற்றியில் தான் எல்லாரும் தூக்கிட்டு திரியிறானே சைக்கோ பைத்தியக்காரன். ஸோ அந்த சைக்கோ வந்துட்டு என்ன பண்ணுறான்னா அந்த கில்லர் சுற்றி அப்படியே ஒரு மாதிரி தூக்கிட்டு உங்களே பார்த்து வந்துட்டுருக்கான். நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு பின்னாடி நகர்ந்து போவாங்களோ. ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே நீங்கள் நினச்சிருப்பீங்க அவன் கண்டிப்பாக அந்த சுத்தியல் வச்சு உங்களை அடிச்சிடுவான்னு. பட் அவன் அந்த சுத்தியல் வச்சு உங்களை அடிக்கலை. நேராக அவங்க பக்கத்தில் வந்து ஒரு மாதிரி உங்கள் முட்டியை பிடிச்சி அப்படியே இழுக்கிறான். அப்படியே தரன்னு இழுத்துட்டு போகிறான். நீங்கள் உட்காந்துருப்பீங்க அதே பொசிஷனில் அவங்க முட்டியை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போயிட்டு செவத்தோடு சேர்த்து சத்துன்னு அடிக்கிறான். ஓகேடிய இதோட இந்த எஃபை இப்போதைக்கு முடிச்சுக்கிறேன். அண்ட் இதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வேறு என்ன ஓகே ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டடா சரங்க.